அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மீது செய்த மிகப்பெரிய அருள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு இல்மை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். எனவே அந்த இல்மை கற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம், கற்றுக் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்தது மிகப்பெரிய அருளாக, ஒரு நிஅமத்தாக இருந்து கொண்டிருக்குது. இதுக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு எவ்வளவுதான் நன்றி செலுத்தினாலும் இது ஆகமாட்டாது. அந்த வகையில் இன்று இஹ்சானியா அரபு கல்வியின் ஊடாக அதன் உஸ்தாத் ஷேக் அஷ்ரஃப் ஹசரத் அவர்கள் மூலமாக நடாத்தப்படக்கூடிய இல்முல் மீராஸ் பாடநெறியின் ஆரம்ப நாளாக இன்று இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த அமலை ஆரம்பித்து வைக்கும் முகமாக கிராத் ஓதுவதற்காக வேண்டி எங்களுடைய இஹ்சானியா அரபு கல்லூரியில் இல்மை கற்ற ஆலிம் ஷேக் யாசிர் ரூமி ஹசரத் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يستفتونك قل الله يفتيكم في الكلالة إن امرؤ هلك ليس له ولد وله أخت فلها نصف ما ترك وهو يرثها إن لم يكن لها ولد فإن كانت اثنتين فلهما الثلثان مما ترك وإن كانوا إخوة رجالا ونساء فللذكر مثل حظ الأنثيين يبين الله لكم أن تضلوا والله بكل شيء عليم. صدق الله العظيم. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா யாசிர் ஹசரத் அவர்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ். நாம் இன்று இல்முல் மீராஸ், இல்முல் ஃபராயிலுடைய கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும் கற்றுக்கொள்வதற்காக வேண்டியும் ஆயத்தமாக இருக்கின்றோம். ஆரம்பமாக இல்முல் ஃபராயிலுடைய விடயத்தை இஹ்சானியா அரபு கல்லூரி ஊடாக இந்த பாடநெறியை நடாத்துவதற்காக வேண்டி நாம் நேரடியாகவே இந்த இல்முடைய தேற்றம் உள்ளவர் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கூடிய அவாவோடு இருந்தோம். என்றிருந்தாலும் நாம் எங்களுடைய செய்திகளை, இந்த விடயத்தை தெளிவுபடுத்த போது நாடளாவில் இருக்கக்கூடிய அதிகமான உலமாக்கள், மாணவர்கள், அதே போன்று முஅல்லிமாக்கள் எங்களுக்கு இங்கே நேரடியாக வருவது ஓரளவு சிரமமாக இருக்கிறது. என்றிருந்தாலும் பிரயோஜனமான விடயம், இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அதிகமானவர்கள் எங்களுக்கு ஆன்லைன் மூலமாக இதை கற்றுக்கொள்ள முடியுமா, ஜூம் ஊடாக கற்றுக்கொள்ள முடியுமா என்ற கூடிய கேள்வியை கேட்டதற்கு அமைய அந்த அனைவருக்கும் இதை நாம் இந்த கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற கூடிய அடிப்படையில் நாம் அதை ஆன்லைன் ஊடாக எம்முடைய இஹ்சானியா அரபு கல்லூரியுடைய ஃபேஸ்புக் பேஜ் மூலமாக இதை நேரடியாக செய்வதற்காக வேண்டி ஆயத்தமானோம். அந்த வகையில் எங்களுடன் உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் அதிகமானவர்கள் இதிலே பங்கு கொள்ளுவார்கள் என்ற கூடிய நம்பிக்கையோடு நாம் இருக்கின்றோம். இதனூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு சுப்ஹானஹு வ தஆலா பிரயோஜனத்தை வழங்கும். السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. أما بعد
فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوصيكم الله في أولادكم للذكر مثل حظ الأنثيين إلى آخر الآية. وقال نبينا صلى الله عليه وسلم تعلموا الفرائض وعلموها الناس أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. அல்லாஹு தாலாவுடைய பேருதவியின் காரணமாக எங்களுடைய மதரசா நிர்வாகத்தின் மூலமாக மஷூரா செய்யப்பட்டு ரமலானுடைய காலத்தில் இந்த ஃபராயிதுடைய வகுப்பை நடத்த வேண்டும் என்ற முடிவு செய்யப்பட்ட பொழுது நேரடியாக மாத்திரம்தான் இந்த வகுப்பை நடத்த வேண்டும் என்ற ஒரு மஷூரா தான் ஆரம்பமாக செய்யப்பட்டது. பின்னால் தூரத்தில் உள்ளவர்கள் பெண்கள் வேண்டியதற்கிணங்க ஃபேஸ்புக் ஊடாக இந்த விடயம் இந்த பாடநெறி என்ன செய்யப்படுகிறது, நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் ஃபராயில் உடைய விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் குர்ஆனில் 3 ஆயத்துகள் ஃபராயிலுடைய சம்பந்தமாக முழுமையாக அதாவது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆயத்துகள் 3 ஆயத்துகள் இருக்கிறது. அதில் சூரத்துன் நிசா 11வது ஆயத், 12வது ஆயத், அடுத்ததாக சூரத்துன் நிசாவுடைய கடைசி ஆயத். இந்த 3 ஆயத்திலேயும் ஃபராயிதுடைய விஷயங்களை அல்லாஹு தாலா தெளிவாக என்ன செஞ்சுக்கிறான், சொல்லிக்கிறான். தொழுகையை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கிறான். அகீமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்க என்று சொல்லக்கூடிய விஷயம் சொல்லிக்கிறான். ஆனா எப்படி தொழணும் என்ற முறைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக படிச்சு கொடுத்தாங்க. அதே போல ஜகாத் கொடுங்க என்று சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லிக்கிறான். அதை சுருக்கமாக சொல்லிக்கிறான். ஆனா அதனுடைய முழு விவரங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஹதீஸின் ஊடாக சொல்லியிருக்கிறான். அதே போல வுதுவுடைய விடயத்தை பார்த்தால் வுதுவுடைய ஃபர்லுகள் 4 குறிப்பிடப்படுகிறது. நியத்தையும் தர்தீபையும் தவிர உள்ள ஏனைய 4 ஃபர்லுகள் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபராயிலுடைய விடயத்திலே முழுமையான பொறுப்பையும் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், எடுத்திருக்கிறான். அவனாகவே ஒவ்வொருவருக்கும் எந்த அளவு பங்குகள் கொடுக்கப்பட வேண்டும் என்ற விடயங்களை தெளிவுபடுத்தி இருக்கிறார். குர்ஆனிலே இருக்கக்கூடிய இந்த 3 ஆயத்துகளுடைய சாராம்சம் தான், அதாவது குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த 3 ஆயத்துகளும் தான் சாராம்சம். எவ்வளவுதான் ஃபராயிலுடைய கிதாபுகள் எழுதப்பட்டாலும் அதுக்கு ஷரகுக்கு மேல ஷரகு என்று செய்யப்பட்டாலும் இந்த 3 ஆயத்துள்ளுக்கு உள்ள விஷயங்களை தான் என்ன செய்யப்படுது, அது தெளிவுபடுத்தப்படுது. அந்த வகையில அல்லாஹு தாலா சொல்லியிருக்கக்கூடிய இந்த குர்ஆன் ஆயத்துல யூஸிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹவ்வில் உன்ஸயைன் فإن كن نساء فوق اثنتين فلهن ثلث ما ترك وإن كانت واحدة فلها النصف என்று சொல்லக்கூடிய இந்த ஆயத்திலே பிள்ளைகளுக்கு எவ்வாறு பங்குகள் கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறார். வலி அபவைஹி லிகுல்லி வாஹிதின் மின்ஹுமா ஸுதுஸு ஸுலுஸ் ஃபஇன் கான லஹு இஹ்வத்துன் ஃபலி உம்மிஹி ஸுதுஸ். இந்த தொடரிலே பெற்றோர்களுக்கு எவ்வாறு பங்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா குறிப்பிட்டிருக்கிறான். எவ்வாறு பங்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்கிறான். وَإِنْ كَانَ رَجُلٌ يُورَثُ كَلَالَةً أَوْ امْرَأَةٌ وَلَهُ أَخٌ أَوْ أُخْتٌ فَلِكُلِّ وَاحِدٍ مِنْهُمَا السُّدُسُ فَإِنْ كَانُوا أَكْثَرَ مِنْ ذَلِكَ فَهُمْ شُرَكَاءُ فِي الثُّلُثِ என்ற இந்த தொடரிலே சகோதர சகோதரிகள், அதாவது தாய் வழி வந்த சகோதர சகோதரிகளுக்கு எவ்வாறு பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை என்ன செய்திருக்கிறான், குறிப்பிட்டிருக்கிறான். அடுத்தது சூரா நிசாவுடைய கடைசி ஆயத்திலே இன்இம்ருஉன் ஹலக லைஸ லஹு வலதுன் வலஹு உக்துன் ஃபலஹா நிஸ்ஃபு மா தரக் வஹுவ யர்சுஹா இல்லம் யகுல் லஹா வலத் ஃபஇன் கானத் தஸ்னதைனி ஃபலஹுமா ஸுலுஸானி மிம்மா தரக் வஇன் கானு இஹ்வத்தர் ரிஜாலன் வ நிஸாஅன் ஃபலிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹவ்வில் உன்ஸயை. இந்த ஆயத்துடைய தொடரிலே சகோதர சகோதரிகள், அதாவது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அல்லது தந்தை வழி வந்த சகோதர சகோதரிகளுக்கு எவ்வாறு பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை இந்த ஆயத்தில் என்ன செய்திருக்கிறான், குறிப்பிட்டிருக்கிறான். இவ்வாறாக குர்ஆனிலே சொல்லப்பட்ட இந்த ஆயத்துகள் இருக்கிறது. இந்த 3 ஆயத்துகளிலும் தான் அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறான்,
குர்ஆன் அந்த ஃபராயிலுடைய எல்லா விஷயங்களையும் சொல்லி இருக்கிறான். அடுத்ததாக இந்த குர்ஆன் ஆயத்துகள் இறங்குவதற்காக சபபுன் நுசூல், அதாவது உலமாக்களுக்கு தெரியும் ஒரு குர்ஆன் ஆயத் இறங்குறதாக இருந்தால் அந்த இறங்குறதுக்கான காரணம் இருக்குது. அந்த காரணம் என்ன என்பதை சபபுன் நுசூல் ஊடாக, அதாவது ஹதீஸின் ஊடாக நாங்கள் பார்க்க முடியும். சஅத் இப்னு அபிர் ரபி என்று சொல்லக்கூடிய சஹாபியுடைய மனைவி தன்னுடைய 2 மகள்மார்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கூட்டிக் கொண்டு வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஹாத்தானி இப்னதா சஅத் இப்னு ரபி, இது சஅத் இப்னு ரபி உடைய 2 பெண் பிள்ளைகள், அவர்களுடைய தந்தை உங்களுடன் உஹத் யுத்தத்தில் கலந்து கொண்டு ஷஹீதாக கொல்லப்பட்டு விட்டார். அவர்களுடைய சாட்சா என்ன செய்தார்கள், அவர்களுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு பணத்தையும் விட்டு வைக்கவில்லை. அவர்களை திருமணம் முடித்து கொடுப்பதாக இருந்தால் பணம் தேவையாக இருக்கிறது என்பதை முறைப்பாடு செஞ்ச நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த விஷயத்தில் அல்லாஹு தஆலா தீர்ப்பளிப்பான் என்பதாக சொன்னார்கள். அந்த நேரத்தில் தான் மீராசுடைய ஆயத் இறங்கியதாக இந்த ஹதீஸ் சொல்லப்படுகிறது. இந்த ஹதீஸ் ஹதீஸ் ஜாஅத் இம்ராத் சஅத் இப்னு அபிர் ரபி பிப்னதைஹா மின் சஅதின் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஹதீஸ்ல இத சொல்லப்படுது. நான் சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போறது, இந்த ஹதீஸ்களை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. டிப்ஸ்ல கொடுத்து இல்லையா, ஹதீஸ் டிப்ஸ்ல வந்து இல்ல, அதை டிப்ஸ்ல மார்க் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய, அதாவது அந்த பிள்ளைகளுடைய சாட்சாவை அழைத்து கூட்டிக் கொண்டு வருமாறு சொன்னார்கள். கூட்டிக் கொண்டு வந்து சென்ற நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், சஅத் ரலியல்லாஹு அன்ஹுடைய 2 மகள்மார்களுக்கும் 3/2 பங்கு கொடுங்கள், அவர்களுடைய தாய்க்கு 8இல் 1 பகுதி கொடுங்கள், மீதமுள்ளது உங்களுக்கு என்று சொன்னார்கள். மீதமுள்ளது உங்களுக்கு என்று சொன்னார்கள். இந்த ஆயத்துகள் இறங்கினதுக்கு பின்னால்தான் என்ன செய்யப்பட்டது, இந்த பங்குகள் கொடுக்கப்பட்டது. ஹதீஸிலே சொல்லப்பட, அதாவது குர்ஆனிலே சொல்லப்படாத சிலர்கள் ஹதீஸ் மூலமாக என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறார்கள். அவர்களிலே உள்ள விடயங்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இது ஹதீஸ் சம்பந்தமாக, அதாவது ஃபராயிலை படிப்பது சம்பந்தமான ஒரு ஹதீஸை தான் நாங்கள் பார்க்க போட்டுகிறோம். அந்த லாம் ஒன்று மாறி பட்டிக்குது, தஅல்லமுல் ஃபராயில் வ அல்லிமுஹன் நாஸ், இந்த மீம் லாம் மாறி பட்டிக்குது, அதை மாற்றிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இப்னு மாஜாவுல வரக்கூடிய ஹதீஸ், ஃபராயிலை படியுங்கள், ஃபராயிலை மக்களுக்கு நீங்கள் என்ன செய்து கொடுங்கள், படித்து கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸ் வஈஃப் என்ற தரத்தில் இருந்தாலும் கூட நாங்கள் இந்த ஹதீஸை அமல் செய்கின்றோம், அதாவது படிக்கிறோம், படித்து கொடுக்கிறோம் என்ற அந்த நீயத்தோடு அமல் படிக்கும் போது எங்களுக்கு அந்த ஹதீஸ் அமல் செஞ்ச நன்மையும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா தருவான். சரி, நாங்க பொதுவாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான், இன்றைக்கு நாடளாவிய ரீதியில, உலகளாவிய ரீதியில உள்ள ஒரு பிரச்சனை தான், ஏன் ஆண்களுக்கு 2 பங்கு கொடுக்கிற, பெண்களுக்கு 1 பங்கு கொடுக்கிற என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. சம உரிமை இல்ல, சமனாக கொடுக்கிறதா இருந்தா ஆண்களுக்கு பெண்களுக்கு 2 சாராருக்கும் ஒரே அளவுல கொடுக்கப்படணும் என்பது சம உரிமை என்று சொல்லி பேசுவார்கள். ஆனா அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஆண்களுக்கு 2 மடங்கு பெண்களுக்கு 1 மடங்கு என்று சொல்லக்கூடியதுக்கான சில நுட்பங்களை இமாம்கள் என்ன செய்திருக்கிறார்கள், குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஒரு பெண்ணை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு செலவுக்கு கொடுப்பது ஆண்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. ஒரு சகோதரிக்கு சகோதரன் கொடுக்க வேண்டும், ஒரு தாய்க்கு பிள்ளை கொடுக்க வேண்டும், மனைவிக்கு கணவன் கொடுக்க வேண்டும், அதே போல ஒவ்வொருவரும் அந்த ஒவ்வொரு பெண்களுக்கும் அவர்களுக்கு பொறுப்பான ஆண்கள் என்ன செய்ய வேண்டும், செலவுக்கு கொடுக்க வேண்டும் என்பது 1வது காரணமாக இருக்கிறது. 2வது காரணம், பெண்கள் யாருக்கும் செலவழிக்க வேண்டிய தேவை இஸ்லாத்தின் அடிப்படையில் இல்லை.
பெண்கள் அவர்கள் மற்றவர்களுக்கு செலவுக்கு கொடுக்கிறது, அது அவர்கள் மேலதிகமாக சதகா என்ற அடிப்படையில் கொடுக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் செலவழிக்க வேண்டும் என்ற கட்டாயப்பாடு அவர்களுக்கு கடமைப்பாடு இல்லை. அடுத்தது, ஆண்களுடைய செலவுகள் அதிகமாக இருக்கிறது. அதனால அவர்களுக்கு பெண்களுடைய தேவையை விட கூடுதலான தேவை ஆண்களுக்கு இருக்கிறது. அதுல நாங்க எடுத்துக்கொண்டா, அவர் திருமணம் முடிக்கிறதாக இருந்தால் மகர் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, அவர் வீடு கொடுக்க வேண்டும், சாப்பாடு கொடுக்க வேண்டும், உடுப்புகள் கொடுக்க வேண்டும், அதே போல மருந்து செலவுகள் கொடுக்க வேண்டும், அதே போல படிக்கிறதுக்கான கூலிகள் அதாவது ஃபீஸுகள் கொடுக்க வேண்டும். இது போன்ற நிறைய செலவுகள் ஆண்களுக்கு இருக்குது. இந்த செலவுகளை ஆண்கள் தான் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். அதே போல இன்னொரு இது இமாம்கள் சொன்ன கருத்துகள் குர்ஆனுடைய அடிப்படையில் நாங்கள் பார்த்தால் வலிர் ரிஜாலி அலைஹின்ன தரஜா என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், இதை டியூப்ஸ்ல தரப்படாத விஷயங்கள், இதை குறிச்சுக்கோங்க. வலிர் ரிஜாலி அலைஹின்ன தரஜா அல்லாஹு தாலா குர்ஆன்ல கூறுகிறான், பெண்களை விட ஆண்களுக்கு ஒரு படி கூடுதலாக இருக்கிறது என்பதை கூறுகிறார். நாங்கள் பொதுவாக பார்த்தால் ஒரு படி நாங்கள் ஏறுவதாக இருந்தால் 1வது படி இருக்கும், 2வது படி இருக்கும். 1வது படி 2வது படி என்று வரும் போது 2வது படியில 2 படிக்கும், 1வது படியில ஒரு படி. அப்படி பார்க்கும் போது ஆண்களுக்கு ஒரு படி கூடுதலாக இருக்குது என்றால் 2 மடங்கு அவர்களுக்கு என்ன செய்யப்படணும், கொடுக்கப்படணும் என்ற ஒரு இஷாரா அந்த இடத்துல இருக்குது. அதே போல இன்னொரு விஷயத்தை நாங்க பார்த்தோன்னு சொன்னா, ஷஹாதாவுடைய பாடத்துல ஒரு ஆண் ஷாஹிதாக வர வேண்டிய இடத்தில் 2 பெண்கள் ஷாஹிதாக வர வேண்டிய இடங்கள் இருக்கிறது. அதாவது ஒரு ஆண் ஷாஹிதாக வர வேண்டிய இடம், அந்த இடத்தில் ஒரு ஷாஹிதை கொண்டு வர முடியாமல் இருக்கிறது, ஆண் ஷாஹிதை கொண்டு வர முடியாது இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் 2 பெண்கள் ஷாஹிதாக வர வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப அந்த இடத்திலேயும் 2 பெண்களுக்கு சமனாக ஒரு ஆண் என்ன செய்கிறார், இருக்கிறார். அடுத்ததாக இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்த்தால், அகீகா கொடுக்கின்ற விடயத்தை நாங்கள் பார்த்தால், ஆண் பிள்ளை கிடைத்தால் 2 ஆடுகள் கொடுக்க வேண்டும், பெண் பிள்ளை கிடைத்தால் 1 ஆடு என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். இது போன்ற விடயங்கள் ஆண்கள் பெண்களை விட ஒரு படி மேலாக இருக்கிறார்கள் என்பதற்கான சில வேறு பாடங்களின் ஊடாகவும் நாங்கள் இதனை என்ன செய்து கொள்ளலாம், அவதானித்துக் கொள்ள முடியுமாக இருக்கிறது. அடுத்ததாக குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கலாலா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அந்த ஆயத்துடைய தொடர்ல வருது. இது நாங்க இன்ஷா அல்லாஹ் பின்னாலே பார்ப்போம். ஆனாலும் அந்த குர்ஆன் ஆயத்துக்கு விளக்கம் என்ற வகையில நான் இந்த துண்டை முன்னுக்காக்கி போட்டுகிறேன். கலாலா என்று ஒரு வார்த்தை வருகிறது. வ இன்கான ரஜுலுன் யூரஃபு கலாலத்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் வருகிறது. இந்த கலாலா என்பதற்கு என்ன அர்த்தம் என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் போது, அல் கலாலா என்பது மாஹலல் வாலித வல் வலத், பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் இல்லாதவர்கள், பெற்றோர்கள் பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு கலாலா என்று சொல்லப்படுகிறது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இது தாரமியிலே வரக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. அடுத்ததாக யஸ்தஃப்தூனக குலில்லாஹு யுஃப்தீக்கும் ஃபில் கலாலா என்று சொல்லக்கூடிய ஆயத்திலேயும் அந்த கலாலா என்று சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக சகோதர சகோதரிகளுடைய விஷயம் 2 ஆயத்துகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தினேன். வலக்கும் நிஸ்ஃபு மா தரக அஸ்வாஜுக்கும் இல்லம் யகுல்லஹுன்ன வலத் என்று சொல்லக்கூடிய ஆயத்திலே சகோதர சகோதரிகளுடைய பங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல யஸ்தஃப்தூனக குலில்லாஹு யுஃப்தீக்கும் ஃபில் கலாலா என்று சொல்லக்கூடிய ஆயத்திலேயும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சகோதர சகோதரிகளுடைய பங்குகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல முதலாவது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதாவது 2வது ஆயத் என்றா வலக்கும் நிஸ்ஃபு மா தரக அஸ்வாஜுக்கும் என்று சொல்லக்கூடிய ஆயத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆட்கள் தாய் வழி வந்த சகோதரர்கள். தாய் வழி சகோதர சகோதரிகள் என்று சொன்னால் அர்த்தம், ஒரு தாய் அதாவது ஒரு ஒருத்தர் மௌத்தாகிறாரு, அவரோட உம்மா வேற கல்யாணம் முடிச்சதின் மூலமாக கிடைச்ச பிள்ளைகளுக்கு தாய் வழி சகோதரர்கள் என்று சொல்லுவார்கள். அவர்களைத்தான் அந்த குர்ஆன் ஆயத்திலே நாடப்படுகிறது.
அதற்கு ஆதாரம் என்ன என்று கேட்டால் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஆயத்திலே வலஹு அஹுன் அவ் உஹ்துன் மின் உம்மின் என்று சொல்லி என்ன செஞ்சிருக்கிறார்கள், ஓதிருக்கிறார்கள். இந்த மின் உம்மின் என்ற வார்த்தை நாங்க ஓதக்கூடிய கிராத்துல இல்ல. மின் உம்மின் என்று சொல்லக்கூடிய வார்த்தை நாங்க ஓதக்கூடிய கிராத்துல இல்ல. ஆனாலும் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியாக ஒரு கிராத், அதாவது 10 கிராத்துகள் இருக்குது, அதுல ஒரு கிராத்துல இந்த மின் உம்மின்ங்கிறது என்ன செய்யப்படுகிறது, வருகிறது என்ற அடிப்படையில் இமாம்கள் என்ன செய்திருக்கிறார்கள், இந்த ஆயத்திலே குறிப்பிடப்பட்ட சகோதர சகோதரிகள் தாய் வழி சகோதர சகோதரிகள் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். சூரத்து நிசாவுடைய கடைசி ஆயத்திலே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அவர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அல்லது தந்தை வழி வந்த சகோதர சகோதரிகள். தந்தை வழி வந்த சகோதர சகோதரிகள் என்றால் மௌத்தானவருடைய தந்தையும் இந்த சகோதர சகோதரர்களுடைய தந்தையும் ஒரே ஆக்கள், ஆனால் தாய் வேறு, தாய் வேறு தகப்பன் ஒன்று என்று இருக்கக்கூடிய சகோதரர்கள். இவர்கள் தான் அந்த குர்ஆன் ஆயத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள், நாடப்பட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக குர்ஆனிலே இன்னொரு முக்கியமான விடயம், மின் பஅதி வஸியத்தின் யூஸி பிஹா அவ் தைன், மின் பஅதி வஸியத்தின் யூஸி பிஹா அவ் தைன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல பொதுவாக சொல்லப்படக்கூடிய விஷயம் தான், முதலாவது கடனை கொடுக்கணும் மையத்துடைய, அதுக்கு பின்னால்தான் வசியத்தை நிறைவேற்றணும். முதலாவது கடன் கொடுக்கப்படணும், இரண்டாவதாகத்தான் வசியத்தை என்ன செய்யப்படணும், நிறைவேற்றப்படணும். அப்படி இருக்க குர்ஆன்ல மின்பாதி வசியத்தின் யூசி பிஹா அவ் தைன் என்று சொல்லி முதலாவது வசியத் சொல்லப்பட்டிருக்குது, கடைசியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தைன் கடன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன், அதற்கான காரணம் என்பதை உலமாக்கள் விளங்கப்படுத்தும் போது சொல்கிறார்கள், கடன் எடுத்தவர் அவர் மௌத்தாக முன்னாலும் மௌத்தான பின்னாலும் அவர் அந்த கடனை கொடுத்துத்தான் ஆகணும். அவர் மௌத்தாக முன்னால அந்த கடனை கொடுக்கணும். அப்படி மௌத்தாக முன்னால கொடுக்க கிடைக்கலன்னா மௌத்தான பின்னால சரி என்ன செய்யணும், கொடுக்கணும். ஆனா அத அந்த கடன் கொடுத்தவர் கேட்டு நிற்பார். கடன் கொடுத்தவர் என்ன செய்வாரு, அதை கேட்டு நிற்பார், தரும்பாக கேட்பார். அவர் மௌத்தாக முன்னால் அவர்கிட்ட கேட்பாரு, அவர் மௌத்தான பின்னால் அவருடைய குடும்பத்திட்ட போயிட்டு என்ன செய்வாரு, இந்த கடன் எனக்கு ஒரு தரைக்குது என்பதை கேட்பார். ஆனால் வசியத் என்பது அப்படி அல்ல. வசியத் என்பது மௌத்தாக கூடியவர் என்ன செஞ்சவர், அதாவது இவருக்கு இன்ன பகுதி இந்த சொத்தை கொடுங்கள் என்று வசியத் செய்திருக்கிறார். அது அவராக விரும்பி கொடுக்கக்கூடிய ஒன்று. அதனால் அதனை கேட்பதற்கு வெட்கப்படுவார்கள் ஒன்று. இன்னொன்று, சில நேரம் கொடுக்க சொல்லப்பட்டவருக்கு தெரியாமிக்கும், யாருக்கு கொடுக்க சொன்னாங்களோ அவங்களுக்கு தெரியாமிக்கும், இவர் என்ன சொத்தை கொடுக்க சொல்லி இன்னார்ட்ட சொல்லிக்கிறாருன்னு தெரியாமிக்கும். அதனால அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கேட்டு வர மாட்டாங்க. அதனால இவங்க மௌத்தானத்துக்கு பின்னால இவர்களுடைய உள்ளத்துல சில நேரம் கஞ்சத்தனங்கள் மூலமாக அதை கொடுக்காமீப்போம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன செய்யும், உள்ளத்துல தோன்றக்கூடும். அதனால அல்லாஹு தாலா அந்த வசியத் என்ற வார்த்தையை கடனை விட முற்படுத்தி என்ன செய்திருக்கிறான், சொல்லி இருக்கிறான் என்பதாக உலமாக்கள் என்ன செய்திருக்கிறார்கள், தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். சரி, இப்ப நாங்க குர்ஆன் ஆயத்தோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை தான் இவ்வளவு நேரமும் பார்த்தோம். ஃபராயிலுடைய நான் வேகமாக போறது மாதிரி தெரியாது, ஆனாலும் அந்த இதனுடைய விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னால் உள்ள இதுகள்ல வரும். ஆனாலும் அந்த குர்ஆன் ஆயத்தோட சம்பந்தப்பட்ட சில நுணுக்கங்களை சொல்றதுக்காக வேண்டித்தான் இந்த விஷயங்களை சொல்லிட்டு போனேன். இப்ப நாங்க ஃபராயில் படிக்கிறோம். ஃபராயில்ல முக்கியமான பிரதானமான கதாபாத்திரங்களாக இருக்கக்கூடியவங்க 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேர்னா 3 அம்சங்கள் இருக்குது. அதுல ஒன்று மௌத்தாக கூடிய அந்த மையத், மரணித்தவர் மையத். இரண்டாவது அவருடைய சொத்து. மூணாவது அவருடைய வாரிசுகள். இப்படி 3 பிரதானமான ஆக்கள் என்ன செய்யறாங்க, ஃபராயிலுடைய விஷயத்துல இருக்கிறாங்க. அதுல முதலாவது நாங்க பார்த்தோம்னா இரிஸ், அதாவது இரிஸ் என்று சொல்றது வாரிசுரிமை. வாரிசுரிமை உடைய அர்த்தம் என்னன்னா அதுக்கு அதாவது வரைவிலக்கணம். வரைவிலக்கணம் தாரீஃப் என்று சொல்லுவார்கள். தாரீஃப் என்னன்னா இன்திகாலுல் மில்கியத்தி மினல் மையத்தி இலா வரசத்திஹில் அஹ்யா. மையத்திடம் இருந்து அவருக்கு உரிமையாக இருந்தவைகள் அவருடைய வாரிசுகள், உயிரோட உள்ள வாரிசுகளுக்கு என்ன செய்கிறது, திரும்புகிறது, டிரான்ஸ்பர் ஆகிறது.
மௌத்தாகிறதுக்கு முன்னால் அவருடைய சொத்தாக இருந்துச்சு, மௌத்தானதுக்கு பின்னால் அவருடைய வாரிசுகளுடைய சொத்தாக என்ன செய்கிறது, மாறுகிறது. இதுதான் இருசுடைய மானாவாக இருக்கிறது. அடுத்தது தரிகா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க ஃபராயில்ல. தரிகா என்பது மௌத்தானவர் விட்டுட்டு போகக்கூடிய சொத்துகளுக்கு பாவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. மௌத்தானவர் விட்டுட்டு போகக்கூடிய சொத்துகளுக்கு பாவிக்கக்கூடிய வார்த்தை தான் மான தரிகா. அல் அம்வாலுல்லதி யத்ருக்குஹல் மையித். மையித் எதை விட்டு செல்கிறாரோ அந்த சொத்துகளுக்கு தான் தரிகா என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இஸ்லாத்துக்கு முன்னால பெண்களுக்கு மீராஸ் கொடுக்கப்படாமல் இருந்துச்சு. ஜாஹிலியா காலத்துல என்ன செய்யப்படுச்சு, அதாவது பெண்களுக்கு என்ன மீராஸ் கொடுக்கப்படல. அதற்கு அவங்க சொல்லக்கூடிய ஆதாரம் என்னதாக இருந்துச்சுன்னா, அவர்களுடைய வாதம் அவர்கள் யுத்தத்திலே கலந்து கொள்வதில்லை, அவர்கள் யுத்தத்திலே கலந்து கொள்வதில்லை என்ற ஒரு காரணத்தை வைத்துத்தான் என்ன செய்வார்கள், மீராசிலே எந்தொன்றையும் கொடுக்க மாட்டார்கள். ஏற்கனவே நாங்க முந்தி சொன்னோம், அதாவது சாத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹுடைய 2 மகள்மார்களுடைய சொத்துகளையும் அவர்களுடைய சாட்சா வந்து என்ன செஞ்சுட்டு போனாரு, எடுத்துட்டு போனாரு. அதாவது இஸ்லாத்துக்கு முன்னால இந்த ஃபராயிலுடைய ஆயத்துகள் இறங்குறதுக்கு முன்னால உள்ள காலங்கள்ல என்னது, பெண்களுக்கு சிறுவர்களுக்கு பங்குகள் கொடுக்கப்படுவதில்லை, பெரியவர்கள் மாத்திரம்தான் மௌத்தானவர்களுடைய சொத்துக்களை என்ன செய்வார்கள், எடுப்பார்கள். அரபிகள் சொல்வார்கள் எப்படி என்றால், கைஃப நுஅத்தில் மால் மல்லா யர்கபு ஃபரஸன் வலா யஹ்மிலு ஸைஃபன் வலா யுகாத்திலு அதுவன். குதிரையில் ஏறி வாளை சுமந்து எதிரிகளுடன் போராடாதவர்களுக்கு நாங்கள் எப்படி நாங்கள் பணத்தை கொடுப்பது, ஏன் கொடுப்பது என்று சொல்லி என்ன செய்வார்கள், அவர்கள் ஒரு கேள்வியை கேட்பார்கள். அதாவது அவர்கள் கொடுக்காமிக்கிறதுக்கான காரணம், அவங்க யுத்தத்துல கலந்து கொள்றது இல்லை, நாங்க தான் யுத்தத்துல கலந்து கொள்றோம், எங்களோட உயிரை பணயம் வைக்கிறோம், குடும்ப சண்டைகள் ஏதாவது வந்தா நாங்க தான் முன்னுக்கு போறோம், நாங்க தான் என்ன செய்யறோம், போராடுறோம். அவங்க எல்லாம் என்னது வீட்டுக்காக இருப்பாங்க, சின்னவங்க பெண்கள் எல்லாம் என்ற ஒரு காரணத்தை சொல்லித்தான் அவங்களுக்கு சொத்துகள் கொடுக்காம இருந்தாங்க. சரி, இப்பதான் நாங்க ஃபராயிலுடைய முக்கியமான விஷயத்துக்கு நாங்க என்ன செய்யறோம், வாரோம். ஃபராயிலுடைய இவ்வளவு நேரமும் நான் ஸ்பீடாக போனேன், அதெல்லாம் இந்த பிறகும் வரும் இன்ஷா அல்லாஹ். இதுதான் ஆரம்பம். அதாவது இப்ப ஒருத்தர் மௌத்தானால், இப்ப நாங்க ஏற்கனவே 3 விஷயம் சொன்னோம். மௌத்தான ஒருத்தர் இருக்கிறார், அவரை விட்டுட்டு போற சொத்தொண்டு இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு என்று உசிரோட உள்ள வாரிசுகள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இந்த விட்டுட்டு போன சொத்தோட சம்பந்தப்பட்ட உரிமைகள் 5 இருக்குது. ஒருத்தர் மௌத்தாகிட்டா அவரோட சொத்துல செய்ய வேண்டிய கடமைகள் எத்தனைக்குது, 5 இருக்குது. அல் ஹக்குல்லதி யதஅல்லகு பிஐனி தரிகா. ஒன்னாவது விஷயம் அல் ஹக்குல்லதி யதஅல்லகு பிஐனி தரிகா. அதாவது விட்டுட்டு போன சொத்துல மற்றவர்களுக்கென்று இருக்கக்கூடிய பொருட்கள். உதாரணமாக யாரிடமாவது இருந்து நாங்க ஏதாவது ஒரு பொருளை இரவலாக எடுத்திப்போம், இரவலாக என்ன செஞ்சிப்போம், எடுத்திப்போம். அந்த பொருள் வந்து என்ன செய்யணும், அந்த உரியாளுக்கு கொடுக்கப்படணும். யாரிடமாவது ஏதாவது ஒரு பொருளை என்ன செய்திப்போம், ஈடு வச்சிப்போம். அதாவது ஈடு வச்சிருந்தா எங்கள்கிட்ட வந்து யாராவது ஏதாவது ஒரு பொருள் என்ன செஞ்சிப்பாங்க, ஈடு வச்சிப்பாங்க. இன்னொருத்தரோட பொருள் எங்கள்கிட்ட அமானிதமாக தரப்பட்டிருக்கும். இந்த பொருட்களை அதை அப்படியே நாங்க அந்த உரிமையாளர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். இது முதலாவது செய்ய வேண்டிய விஷயம். இந்த விஷயங்கள் இன்றைய காலத்துல முதலாவதாக நடக்குதில்லை. முதலாவதாக இந்த விஷயம் என்ன செய்தில்லை, நடக்குதில்லை. 2வது விஷயம், அதாவது அடக்கம் செய்யக்கூடிய ஏற்பாடுகள். ஜனாசாவை அடக்கம் செய்யறதுக்கு தேவையான செலவழிப்புகள். அதாவது ஜனாசாவை குளிப்பாட்டணும், ஜனாசாவை கஃன் செய்யணும், அதே போல தொலை வைக்கணும், அடக்கம் செய்யணும். இந்த 4 கடமைகள் இருக்குது. இதுக்கான ஒரு செலவு ஒன்று இருக்குது. சில இடங்கள்ல என்ன செய்வாங்க, ஊரால அந்த செலவுகளை செய்வாங்க. சிலாக்கள் குடும்பத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்க, அந்த செலவுகளை செய்வாங்க. அப்படி யாருமே இல்லாத பட்சத்துல, யாருமே முன்வாராங்க இல்லை இந்த ஜனாசாவை அடக்கம் செய்யறதுக்கான செலவுகளுக்கு யாருமே முன்வாராங்க இல்லைன்னு வந்தா, இவருடைய சொத்துல இருந்து என்ன செய்யணும், நடுத்தரமாக செலவழிக்கணும்.
ஆக கஞ்சத்தனம் காட்டி இறுக்கமாக்கி செலவழிக்கிறதும் இல்லை, ஆகவே என்ன செஞ்சு கையை விரிச்சு செலவழிக்கிறதும் இல்லை, நடுத்தரமாக என்ன செய்யணும், செலவழிக்கணும். இது ரெண்டாவது விஷயம். இந்த விஷயம் பெரும்பாலான இடங்கள்ல ஒன்ற ஊரால செய்வாங்க, அல்லது குடும்பத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்க, மையத்துடைய சல்லியால சொத்தால என்ன செய்ய மாட்டாங்க. ஆனா பழைய காலங்கள்ல உள்ள சிலாக்கள் என்ன செய்வாங்க, நான் மௌத்தானா செலவழிக்கணும் என்றதுக்காக வேண்டி ஒரு பகுதி சேர்த்து வச்சுப்பாங்க. அப்படி சிலாக்கள் அப்படியான சில பழக்கங்கள் இருக்குது. அடுத்தது கடன்கள். கடன்களை பொறுத்த மட்டுக்கும் கடன்ல ரெண்டு வகையான கடன்கள் இருக்கு. கடன்ல ரெண்டு வகையான கடன்கள் இருக்குது. ஒன்று இருக்குது அடியார்கள்ட்ட இருந்து பெறப்பட்ட கடன்கள். அடியார்கள்ட்ட பெறப்பட்ட கடன்கள். இன்னொன்று அல்லாஹ்வுடைய கடன்கள். அல்லாஹ்வுடைய கடன்கள் என்று சொல்லும் போது ஜகாத் கடமையாக இருந்து ஜகாத் கொடுத்தீக்க மாட்டார். அதே போல நோன்பு பிடிச்சிக்க மாட்டார். அந்த நோன்புக்குரிய ஃபிதியாக்கள் கொடுக்க வேண்டி இருந்திருக்கும். அல்லது யாருக்காவது ஏதாவது குற்றங்கள் செஞ்சு அந்த குற்றத்துக்குரிய கஃபாரா கொடுக்க வேண்டி இருக்கும். ஹஜ்ஜி கடமையாக இருந்து ஹஜ்ஜி செய்யாம என்ன செஞ்சிப்பார், இருந்திப்பார். இது போன்ற விஷயங்கள், இதுகளை முதலாவது நாங்க என்ன செய்யணும், அந்த கடன்களை நிறைவேற்ற வேண்டியிருக்கிறோம். அந்த கடன்களை என்ன செய்யணும், முதலாவது நிறைவேற்றும். அதற்கு பின்னால அடியார்கள்ட கடன்கள். அடியார்கள்ட கடன் என்று சொல்லும் போது ஒருவர்கிட்ட கடன் என்று சொல்லி அடிப்படையில் என்ன செஞ்சிப்பாரு, எடுத்திப்பார். கடன் என்ற அடிப்படையில அடியார்கள்ட்ட பெற்ற கடன்களையும் என்ன செய்யணும், கொடுக்கணும். இப்படி ரெண்டு விதமான கடன்களையும் என்ன செய்யணும், நிறைவேற்றணும். ரெண்டு விதமான கடன்களையும் என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்குது. அடுத்ததாக வசியத்துகள். மௌத்தாக முன்னால அவர் சொல்லியிருப்பார், என்ற சொத்துல இன்ன பகுதியை இன்னாருக்கு கொடுங்க, இந்த சொத்தை இன்னாருக்கு கொடுங்கன்னு சொல்லி வசியத்துகள் செய்திருப்பார். அப்படி வசியத்துகள் செய்திருந்தால் அந்த வசியத்துகளை நிறைவேற்ற விஷயத்துல மூணில் ஒரு பகுதிக்கு உள்ளதான் அந்த வசியத்துகளை நிறைவேற்ற இயலும். மூணில் ஒரு பகுதிக்கு உள்ள பகுதியில தான் அந்த வசியத்துகளை நிறைவேற்றுறதுக்கு இயலும். மூன்றில் ஒன்றை தாண்டி என்ன செய்ய முடியாது, வசியத்துகளை நிறைவேற்ற முடியாது. அதாவது ஒருத்தர் வசிய செஞ்சிக்கிறார். முதலாவது நாங்க என்ன செஞ்சோம், இந்த சொன்னோம், குறிப்பிட்ட பொருட்கள் பிறருக்குள்ள சொத்துக்களை நாங்க அவங்களோட அந்த குறிப்பிட்ட அந்த பொருளை கொடுக்கணும் என்று சொன்னோம். இரண்டாவதாக மையத்துக்குரிய செலவுகள் என்று சொன்னோம். மூன்றாவது கடன்கள் கொடுக்கப்படணும் என்று சொன்னோம். இவைகளெல்லாம் நிறைவேற்றிய பின்னால மீதமாக கூடிய பகுதிய, இவைகளை நிறைவேற்றினது பின்னால மீதமாக கூடிய பகுதிகளை மூணாக பிரிக்கணும். முன்னுக்கு சொன்ன அந்த மூணு விஷயங்களையும் செஞ்சதுக்கு பின்னால பேலன்ஸ் ஆகிறத எத்தனை பிரிக்கணும், மூணாக பிரிக்கணும். மூணாக பிரிச்சு அதுல ஒரு பகுதியில தான் வசியத்து நிறைவேற்றப்படணும். மற்ற ரெண்டு பகுதியும் தன்னுடைய வாரிசுகளுக்கு பிரிச்சு கொடுக்கிறதுக்காக வேண்டி வைக்கணும். சரி, ஒருத்தர் வசியத் செஞ்சுகிறார், மூன்றில் ஒன்றை விட குறைவாக இருக்குது. வசியத்தை நாங்க நிறைவேற்றிட்டோம், மிஞ்சும் அதுல மூணில் ஒன்றாக பிரிச்சு வசியத்தை நிறைவேற்றிட்டு அதுல கொஞ்சம் மிஞ்சிட்டு என்றிருந்தா அந்த மிஞ்சின கொஞ்சத்தையும் எங்க கொடுப்போம், வாரிசுகளுக்கே பிரிச்சு என்ன செய்வோம், கொடுப்போம். அப்படி மிஞ்சல்ல சமனாகவே என்ன செஞ்சிருச்சு, அவர் வசிய செஞ்ச அளவு சரியா மூணில் ஒன்று தான் என்ன செஞ்சுகிறார், வசிய செஞ்சுகிறார் என்றிருந்தா அது பிரச்சனை இல்லை. சில நேரம் அவர் வசிய செஞ்சது மூணில் ஒன்றை தாண்டி என்ன செஞ்சிப்பார், வசிய செஞ்சிப்பார். மூணில் ஒன்றை தாண்டி வசிய செஞ்சிப்பார். இந்த நேரத்துல எப்படி அந்த வசியத்தை நிறைவேற்ற என்று கேட்டா மூணில் ஒன்று வரைக்கும் ஷரியத்துல அனுமதி. மூணில் ஒன்றை தாண்டினா ஏனைய வாரிசுகள் விரும்பினா மாத்திரம் அந்த வசியத்தை நிறைவேற்றணும். அப்படி அவங்க விரும்பல, இல்ல எங்களுக்கு அந்த சொத்து வேணும் என்று சொல்றதாக இருந்தா அந்த வசியத்தை என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. இதெல்லாம் தெளிவாகிக்குதா, ஸ்பீடாகிக்குதா, இல்ல தெளிவாகிக்குது தானே? சரி, அடுத்ததாக பங்கு வைக்கிற விஷயம் தக்சீமுல் இர்ஸ். அப்ப முதலாவது அல் ஹக்குல்லதி யதஅல்லகு பி ஐனி தரிகா, ஐனு தரிகாவோட சம்பந்தப்பட்ட உரிமைகள். ஐனு தரிகா என்று சொல்றது பிறருடைய சொத்து எங்கள்கிட்ட அதாகவே இருக்குது, பிறருடைய சொத்து எங்கள்கிட்ட அதாகவே இருக்குது. அவைகளை நாங்க என்ன செய்யணும், உரிய ஆளுக்கு கொடுக்கணும்.
இரண்டாவது முஅனு தஜ்ஹீஸ், அதாவது மையத்தை அடக்கம் செய்வதற்கான செலவுகள், அத யாரும் பொறுப்பெடுக்கல என்றிருந்தா மையத்துடைய சொந்த சல்லியால நடுத்தரமான அமைப்புல செலவழிக்கணும். அடுத்தது கடன்கள், அத்துயூன் கடன்கள். இந்த கடன்கள்ல ரெண்டு வகையான கடன்கள் இருக்குது. அல்லாஹ்வுடைய கடன்கள் என்றொன்று இருக்குது, அடியார்களுடைய கடன்கள் என்றொன்று இருக்குது. அல்லாஹ்வுடைய கடன்கள் என்று சொல்வது நோன்பு கடமையாக இருந்து நோன்பு பிடிக்கல, அதுக்காக வேண்டி கஃபாரா கொடுக்க வேண்டியிருக்குது. அதே போல ஏதாவது குற்றங்கள் செஞ்சு கஃபாரா கொடுக்க வேண்டியிருக்குது. ஹஜ்ஜி கடமையா இருந்து ஹஜ்ஜி செய்யாம மூத்தாகிறார், ஜக்காத்து கடமையாக இருந்து ஜக்காத்தை கொடுக்காம மூத்தாகிறார். இப்படியான விஷயங்கள் அல்லாஹ்வுடைய கடன்கள் என்பதுல வரும். அடியார்களுடைய கடன்கள் என்றால் தெரியும், பொதுவாக மற்றவர்கள்ட்ட நாங்க எடுத்த கடன்கள். அடுத்தது அல் வசாயா ஃபி ஹுதூதி சுலுஸ், சுலுசுடைய ஹத்துக்கு உள்ள எல்லைக்கு உள்ள, சுலுஸ் என்றது மூணில் ஒன்றுடைய எல்லைக்கு உள்ளே வசியத்துகளை நிறைவேற்றுறது. அடுத்ததாக தக்சீமுல் இர்ஸ், எது வராசத்தை பங்கு வைக்கிறது. அந்த முறையைத்தான் நாங்க என்ன செய்ய வேண்டியது படிக்க போகிறோம். தக்சீமுல் இர்ஸ் எப்படி செய்யணும் என்றதை தான் நாங்க படிக்க போகிறோம். அடுத்ததாக இப்ப நாங்க ஏற்கனவே சொன்னோம் 3 முக்கியமான அம்சங்கள் இருக்குது. ஒன்று மௌத்தானவர், இரண்டாவது அவருடைய சொத்து. அவருடைய சொத்தை பத்தி தான் நாங்க சொன்னோம். அந்த சொத்துல நாங்க என்னென்ன செய்யணும் என்று 5 விஷயங்கள் என்ன செஞ்சோம் சொன்னோம். கடைசியாக அதுல சொன்னோம் தக்சீமுல் இர்ஸ், பங்கு வைக்கணும். யாருக்கு பங்கு வைக்கணும், எப்படி பங்கு வைக்கணும், யாருக்கு பங்கு வைக்கணும், எப்படி பங்கு வைக்கணும். உறவினர்களை எடுத்துக்கொண்டா 3 வகையான உறவினர்கள் இருக்கிறாங்க. ஒன்று அஸ்ஹாபுல் ஃபுரூத் என்று சொல்லக்கூடிய உறவினர்கள், நான் ஒவ்வொன்றையும் விளங்கப்படுத்துவேன். அல் அசபாத் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு முறையினர்கள், உலுல் அர்ஹாம் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு முறையினர்கள். இவர்களை நான் உங்களுக்கு சார்ட்லையும் விளங்கப்படுத்துவேன், எப்படி சார்ட்ல இது பண்றதையும் விளங்கப்படுத்துவேன். அடுத்த ஒவ்வொருத்தரையும் வரைவிலக்கணங்களையும் இப்ப நாங்க பார்ப்போம். அஸ்ஹாபுல் ஃபுரூத் என்று சொல்லக்கூடியவங்க யாரெண்டா, அவங்களுக்கு ஷரீஅத்தில ஒரு குறிப்பிட்ட அளவு பங்கு சொல்லப்பட்டிருக்கும். அதை நீங்க குறிச்சுக்கோங்க. அதுக்கு எனக்கு தாரீஃப் போட மறந்துட்டேன். நான் இத அவசரமாக செஞ்ச டியூட்ஸ்ங்கிறதுனால தாரீஃப் ஒன்று போட்டுக்கொண்டானெல்லாம். அதுக்கு சொல்லுவாங்க மன்லஹு சஹ்முன் முகத்தருன், டைப் பண்ணலாமா? ஓ ஏலாதா, மன்லஹு சஹ்முன் முகத்தர் ஷர்அன். போர்டில் எழுதுறேன் என்ன. மன்லஹு சஹ்முன் முகத்தருன் ஷர்அன். இது பொதுவாக நான் இந்த தாரீஃபை ஷார்ட்டா தான் தந்திக்கிறேன். கிதாபுகள்ல கொஞ்சம் விரிவான தாரீஃபுகள் என்ன செய்யும் வரும். ஆனா நான் முடியுமான அளவு ஷார்ட் பண்ணி தந்திக்கிறேன். இத ஷரீஅத்துல மார்க்கத்துல அவங்களுக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட ஒரு அளவு இருக்கும். இவ்வளவு கொடுக்கணும் என்று சொல்லி ஒரு அளவு. இன்னாருக்கு நிஸ்பு கொடுக்கணும், அரைவாசி கொடுக்கணும். இன்னாருக்கு சுலுஸ் கொடுக்கணும், 3/1 கொடுக்கணும். இன்னாருக்கு ரூபா 4/1 கொடுக்கணும். இன்னாருக்கு சுமுன் 8/1 கொடுக்கணும் என்று குறிப்பிட்ட ஒரு அளவு என்ன செய்யப்பட்டவர்கள் சொல்லப்பட்டவர்கள். இவர்களுக்கு தான் அஸ்ஹாபுல் ஃபுரூத் என்று சொல்லி சொல்றது. தாரீஃபை குறிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது அல் அசபாத் என்று சொல்லக்கூடியவங்க. அல் அசபாத் என்று சொல்லக்கூடியவங்க அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இல்லை. இவங்களுக்கு 2 தாரீஃப் சொல்லுவாங்க. தாரீஃப்னா தெரியும் தானே, அதாவது தாரீஃப் 2 வகையான தாரீஃப் சொல்லுவாங்க அல் அசபாத்துக்கு. ஒன்று இதுல ஆப்போசிட் பண்ணுவோம், இதுல மாத்தம். அதாவது மன் லைஸ லஹு சஹ்முன் முகத்தருன் ஷர்அன். ஒரு லைஸ என்ற வார்த்தையை நாங்க கூடுதலா போட்டுக்கொள்வோம். ஷரீஅத்துல அவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு பங்கு இல்லை. ஷரீஅத்துல அவங்களுக்கு என்ன ஒரு நிர்ணயிக்கப்பட்ட அளவு உண்டு இல்ல. இவ்வளவுதான் கொடுக்கணும் என்று ஒன்று இல்லை. இவ்வளவுதான் கொடுக்கணும் என்றது அவங்களுக்கு சொல்லப்படாது. அவங்களுக்கு
இந்த அளவுதான் என்று குறிப்பிட்டு சொல்லப்பட்டு இருக்க மாட்டாது அப்படியான ஆக்கள். இப்ப நாங்க ஏற்கனவே ஒரு ஹதீஸ் ஒன்று நாங்க பார்த்தோம். சாத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள்மாருடைய சம்பவத்துல அதுல வந்துச்சு, அவங்களோட 2 மகள்மார்களுக்கும் சுலுசான் 3ல 2 கொடுங்க, அவங்களோட உம்மாவுக்கு 8ல் 1 கொடுங்க, வமா பக்கிய ஃபஹுவ லக, பேலன்ஸ் உள்ளது உங்களுக்கு வேண்டாங்க, பேலன்ஸ் உள்ளது உங்களுக்கு. இதுக்கு தான் சொல்றோம் அசபத், அதாவது மீதமானதை என்ன செய்வாங்க, எடுப்பவங்க. இதுல இன்னொரு தாரீஃப் இருக்குது, அதாவது சொல்லுவாங்க அஸ்ஹாபுல் ஃபுரூதுக்கு என்று கொடுக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட பங்குகளை கொடுத்ததுக்கு பின்னால, அஸ்ஹாபுல் ஃபுரூது என்று சொல்லக்கூடியவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பங்குகளை கொடுத்த பின்னால மீதமாக உள்ளத இந்த அசபத்காரர்கள் என்ன செய்வார்கள், எடுப்பார்கள். விளங்கிச்சா விளங்கினா? அதாவது அஸ்ஹாபுல் ஃபுரூதுக்கு என்று சொல்லி குறிப்பிட்ட அளவுகள் சொல்லப்பட்டுச்சு தானே, அந்த அளவுகள் அவங்களுக்கு கொடுத்துட்டு மிஞ்சும் தானே, மிஞ்சிறத எடுக்கிறவங்க தான் என்ன செய்த அசபாத் என்று சொல்றது. சரி, சும்மா சரி அவங்களுக்கு மிஞ்சல்ல என்றா அவங்களே பங்கு கிடைக்காது. அஸ்ஹாபுல் ஃபுரூதுக்கு கொடுக்கிறது அப்படியே ஃபுல்லா அவங்களுக்கே போயிடுச்சு, ஒரு சொட்டும் என்ன செய்யல மிஞ்சல்ல, இந்த அசபத்காரர்களுக்கு என்ன செய்யாது, அந்த பங்கு போகாது. அதே நேரம் இந்த அஸ்ஹாபுல் ஃபுரூல் என்று சொல்லக்கூடிய யாரும் வரல, மௌத்தானவருக்கு அஸ்ஹாபுல் ஃபுரூல் யாருமே இல்லை, என்ன முழு சொத்தையும் இந்த அசபத்காராக்கள் என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. இதுதான் பெரிய தாரீஃப், பொதுவாக சொல்லக்கூடிய தாரீஃப். அஸ்ஹாபுல் ஃபுரூலுக்கு கொடுத்துட்டு மிஞ்சிரத்தை எடுப்பாங்க, மிஞ்சல்ல என்று சொன்னா ஒன்றும் கிடைக்காது. அப்படி அஸ்ஹாபுல் ஃபுரூல் யாருமே வரலன்னா முழு சொத்தையும் யார் எடுப்பாங்க, அசபத்காராக்கள் என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. அதுக்கு தாரீஃப் ஒன்று இருக்குது அரபுல, அதை எழுதுறவா இன்ஷா அல்லாஹ். அதுக்கு சொல்லுவாங்க மை யஹூசு குல்லல் மாலி இந்தல் இன்ஃபிராதி வயஅഖுதுல் பாக்கிய பஅத அஹ்தி அஸ்ஹாபில் ஃபுரூதி ஃபுரூதஹும் வ இன் இஸ்தக்ரகத் وإن استغرقت جميع التركة فلا مال له. அதாவது அவங்க மட்டும்தான் வந்திருந்தாங்கன்னா முழுச்சத்தையும் எடுப்பாங்க, பர்லுக்காராக்கள் இல்லாம. அஸ்ஹாபுல் ஃபுரூல் அவங்களோட பர்லுகளை எடுத்தாங்கன்னா பேலன்ஸ் என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. அடுத்த அதாவது என்னது, முழுச்சொத்தையும் அந்த அஸ்ஹாபுல் ஃபுரூல் என்ன செஞ்சிட்டாங்கன்னா எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னைக்காது அசபத்காராக்களுக்கு எந்த ஒரு சொத்தும் ஈக்க மாட்டாது. எழுதுற விளங்கிக்குதா? உலுல் அர்ஹாம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியினர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு வராசத் கொடுக்கறதுல ஆரம்ப காலங்கள்ல ஹிலாஃப் உண்டு, மதுஹபுகளுக்கு இடையில இருந்தது. இவங்களுக்கு வராசத் கொடுக்குறா இல்லையாண்டு 2 கூட்டம் இருந்தாங்க, 2 ஷாராராக பிரிஞ்சிருந்தாங்க. ஷிலாக்கள் வராசத் கொடுக்கணும் என்றதுக்கான தலீல்கள் காட்டினாங்க. இன்னும் ஷிலாக்கள் என்ன செய்ய வராசத் கொடுக்கறதுக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய ஆதாரங்களை என்ன செஞ்சாங்க, காட்டினாங்க. பின்னால வந்த ஃபுக்கஹாக்கள் அவங்களுக்கு வராசத்தை கொடுக்கணும் என்றதுல எல்லாரும் மாதிரி ஒன்றுபட்டாங்க. இந்த உலுல் அர்ஹாம் இந்த 2 ஷாராரும் இல்லாத உறவினர்கள். ஃபர்லுக்கார் அவங்களுக்கு குறிப்பிட்ட அளவு பங்கு சொல்லப்படவும் இல்லை. அதே போல அசபாத் என்று சொல்லக்கூடிய அமைப்புல இந்த அமைப்புல பங்கு எடுக்கக்கூடியவங்களும் இல்லை. இவங்க 2 ஷாராரும் இல்லாத கட்டத்துலதான் அவங்க என்ன செய்வாங்க, வாரிசாக வருவாங்க. இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய பாடம்
தனியான பாடம் இருக்குது. அந்த பாடத்துல நாங்க இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். 11 மணி பிரேக் ஓடுமா இல்லாட்டி கண்டினியூ பண்ணுவோமா? இல்ல நான் என்னைய பார்க்கல, உங்களோட தான் நான் பார்க்கறேன். தெரியல தெரியல யாசர் ஆபீஸ். சரி, அடுத்த ஸ்லைடு. நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், பிரிச்சுக்கிறோம். இந்த பச்சை கலர்ல வெள்ளை எழுத்துல அல் ஃபரா என்று போட்டிக்கிறேன். இது கலக்கோடன்னு நான் கொடுத்திக்கிறேன். அதனால இந்த கலக்கோட நல்ல முக்கியமா கவனம் செலுத்தி பாருங்க இன்ஷா அல்லாஹ். இது உங்களுக்கு தந்திக்கிற பெரிய தாள்ல டியூட்ஸ்ல ஈகிறது. இதுல நான் அந்த ஸ்லைட்ல போடணும் என்றதுக்காக வேண்டி உடச்சுடைச்சு போட்டிக்கிறேன். அல் ஃபரா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி போட்டிக்கிறேன் வெள்ள எழுத்துல. இங்க கலக்கோட்ல பாருங்க அந்நசப் என்று போட்டிக்கிறேன் பச்சையில வெள்ளை. அதாவது பச்சை கலர் இதுல வெள்ளை கலர், பேக்ரவுண்ட் கலர் பச்சை, ஃபொண்ட் கலர் வெள்ளை. எப்படி போட்டிக்கிறது ஃபரா. ஃபரா என்று சொன்னா மையத்துடைய பிள்ளைகள் என்று அர்த்தம். ஃபரா என்று சொல்றது யாரு? மையத்துடைய பிள்ளைகள். இந்த பிள்ளைகள்ல நான் 3 கலர் கொடுத்திக்கிறேன். ஒன்னாவது துண்டுல கொடுத்திக்கிறேன் மகன் இபன் என்று சொல்லக்கூடிய இபன். அவருடைய மகன் இபனுல் இபன் என்று வரும். அவருடைய மகள் பின்துல் இபன் என்று சொல்லி என்ன செய்யும் வரும். அடுத்த 2வது இடது பகுதியில பின்ஸ் மகள் என்று சொல்லி ஒன்று கொடுத்திக்கிறேன். அவங்களோட பிள்ளைகள் இபுனு பின்ஸ் மகளுடைய மகன், பின்து பின்ஸ் மகளுடைய மகள் என்று சொல்லக்கூடிய ஒன்று வரும். இப்ப இதுல நான் நீல கலர்ல கருப்பு கலர்ல கொடுத்திக்கிறேன் இபனையும் இபனுல் இபனையும். அதுக்கு நான் பாருங்க கலக்கோட்ல கொடுத்திக்கிறேன் ஆசிபும் பினப்சிஹி ஃபகத். அவர் அசபத் என்ற லிஸ்ட்ல மட்டும்தான் வருவார். ஆசிபும் பினப்சிஹி ஃபகத் என்ற ஆசிப்ல அசபத்தாக்களையும் நாங்க 3 பிரிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுல ஆசிபும் பினப்சிஹி என்று சொல்லக்கூடிய ஒரு தரம் நாங்க இன்ஷா அல்லாஹ் விரிவா அந்த ஆசிபும் பினப்சிஹி என்றா யாரு, ஆசிபும் பிகைரிஹி என்றா யாரு, மஅல் கைர் என்றா யாருன்றதை நாங்க பார்ப்போம். இப்பைக்கு அந்த சாட்டை விளங்குறதுக்காக வேண்டி சப்ஜெக்டை மட்டும் இன்ஷா அல்லாஹ் பாருங்க. முதலாவது நான் கொடுத்திருக்கிறேன் இபனையும் இபனுல் இபனையும் நீல கலர் பேக்ரவுண்ட் கலர்ல கருப்பு கலர் ஃபொண்ட்ல கொடுத்திருக்கிறேன் ஆசிபும் பினப்சிஹி ஃபகத். அதாவது அவர் அசபத் என்று சொல்லக்கூடிய அந்த லிஸ்ட்ல உள்ளவர். நாங்க ஏற்கனவே பார்த்தோமே அஸ்ஹாபுல் ஃபுரூல் அசபத், அதே போல என்னது உலுல் அர்ஹாம் என்று. அதுல அசபத் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசிபும் பினப்சிஹி ஃபகத் என்று சொல்லக்கூடியதுக்கு தான் இந்த கலரை கொடுத்திருக்கிறேன். 2வது பாருங்க பின்ஸ் பின்த் இபன். இந்த 2க்கும் பிங்க் கலர்ல கருப்பு எழுத்து கொடுத்திருக்கிறேன். பிங்க் கலர்ல கருப்பு எழுத்து கொடுத்திருக்கிறேன். அதுக்கு ஆசிபுன் பிகைரிஹி து ஃபர்ல் என்று சொல்லி கொடுத்திருக்கிறேன். இவங்களுக்கு 2 பரிணாமம் இருக்குது. சில நேரம் இவங்க ஃபர்லுக்காராக்களாக வருவாங்க, சில நேரம் அசபத்துன் பில் கைர் என்று சொல்லக்கூடிய லிஸ்ட்ல வருவாங்க. 2ல எது சரி ஒன்று இவங்களுக்கு வரும். ஒன்றோ அசபத்துன் பில் கைர் என்று சொல்லக்கூடிய லிஸ்ட்ல வருவாங்க, அல்லது எதுல வருவாங்க அஸ்ஹாபுல் ஃபுரூல் என்கிற லிஸ்ட்ல வருவாங்க. 2லயும் வரக்கூடிய 2லயும் ஒரே நேரத்துல வர மாட்டாங்க. எது சரி ஒன்றுல வருவாங்க, எது சரி ஒன்றுல வரும். இது விளங்குதா? அடுத்த கலர் கொடுத்திருக்கிறேன் கருப்பு கலர்ல வெள்ளெழுத்து. இது உலுல் அர்ஹாமுக்குள்ள லிஸ்ட். உலுல் அர்ஹாம் என்று சொல்லக்கூடிய லிஸ்டுக்குள்ளவங்க. இது கிளியரா விளங்கிச்சா? அதாவது பிள்ளைகள் என்று வரக்கூடிய சந்தர்ப்பம், மௌத்தானவருட பிள்ளைகள். மௌத்தானவருக்கு ஆம்பளை பிள்ளையும் தான் மகன், அவருட ஆம்பளை பிள்ளையும் தான் மகண்ட மகன், அவருட பொம்பளை பிள்ளையாயும் தான் மகண்ட மகள். மௌத்தானவருட பொம்பளை புள்ள மகள், அவட ஆம்பளை புள்ள மகனுடைய மகன், அவட பொம்பளை புள்ள மகளுடைய மகள். அப்ப மகளுடைய பிள்ளைகள் என்று வர சொல்ல 2 பேருமே உலுல் அர்ஹாம்ல லிஸ்ட்ல தான் என்ன செய்யறாங்க வாராங்க. ஆம்பளை என்று வரும் போது இபன் இபனுல் இபன் இவங்க எதுல மட்டும்தான் நீக்கிறாங்க, அசபத் என்கிற லிஸ்ட்ல மட்டும்தான் ஈக்கிறாங்க. பொம்பளை என்று வர சொல்ல பின்த் பின்த் இபன் 2ம் பொம்பளை தான்.
இப்னும் இப்னுல் இப்னும் ஆம்பளை, பின்தும் பின்துல் இப்னும் பொம்பளை, மகளும் மகனுடைய மகளும். மகனுடைய இதை மாத்தி விளங்க கூடாது. சிலாக்கள் ஃபராயில் படிக்கச்சல் அப்படி மாத்தி விளங்குற. மகனுடைய மகளை வந்து மகளுடைய மகன் என்று விளங்குறாக்கள் ஈக்கிறாங்க. மகனுடைய மகளை எப்படி விளங்குவாங்க? மகளுடைய மகன் என்று விளங்குவாங்க. அப்படி விளங்கப்படாது. இது ஆம்புலையோட புள்ள, அதாவது மகனுடைய பிள்ளை, பொம்பளை புள்ள. இந்த ரெண்டு பேரும் ஆசிபும் பிகைரிஹி என்கிற லிஸ்ட்லயும் வருவாங்க, துல்ஃபர்ல் என்று சொல்லக்கூடிய லிஸ்ட்லயும் என்ன செய்வாங்க? வருவாங்க. அடுத்த ஸ்லைடு போகும் இன்ஷா அல்லாஹ். இது பிள்ளைகளோட சம்பந்தப்பட்டதுதான் இப்ப நான் சொன்னது, அதுல உள்ளது. அசல் என்று சொல்லக்கூடியது இதுல பாருங்க, நசப் பச்சையில போட்டிக்கிறேன். இதெல்லாம் நசப் என்று சொல்றது குடும்ப உறவான வாரவங்களுக்கு சொல்றது. எதால வாரவங்க? குடும்ப உறவால நசபால வரக்கூடிய உறவினர்கள். அதுல பிங்க் கலர்ல போட்டிக்கிறேன் அபு, அபுல் அபு. அபு என்றா வாப்பா, அபுல் அபு என்றா வாப்பட வாப்பா. இவங்க ரெண்டு பேரையும் பிங்க் கலர்ல பச்சை கலர் ஃபொண்ட்ல போட்டிக்கிற இவங்க இருக்கிறாங்களே, சில நேரம் ஆசிபாக ஈப்பாங்க, சில நேரம் ஃபர்லுக்காரராக ஈப்பாங்க, சில நேரம் ரெண்டாகவும். இது ரெண்டாவது ஸ்லைட். ரெண்டாவது ஸ்லைட் இது. சரிதானே? அதாவது நடுவுலிக்கிறது, ஃபர்ஸ்ட் லைன்ல நடுவுலிக்கிறது. அப்ப பிங்க் கலர்ல பச்சை கலர் போட்டிக்கிறேன் அபு, அபுல் அப். இவங்க ஈக்கிறாங்களே வாப்பாவும் வாப்பட வாப்பாவும் அப்பா. ஒன்றோ ஆசிப் அசபத் என்ற லிஸ்ட்ல ஈப்பாங்க. சில நேரம் தூஃபரல், தூஃபரல் அஸ்ஹாபுல் ஃபுரூத் என்ற லிஸ்ட்ல என்ன செய்வாங்க? சில நேரம் வருவாங்க. இன்னும் சில நேரம் ஹுமா மான் ரெண்டு பங்கும் கிடைக்கும். சில நேரம் ரெண்டுலயும் என்ன செய்வாங்க? நான் ஏற்கனவே பார்த்தோம் மகள்ட விஷயத்துல ரெண்டுல ஒன்றுல தான் வருவாங்கன்னு பார்த்தோம். ஆனா இவங்க வந்து என்னது ரெண்டுலயுமே என்ன செய்வாங்க? வருவாங்க. சரியா விளங்கினா? அடுத்தது உம்மு, உம்முல் உம்மு, உம்முல் அப். உம்மு, உம்முல் உம்முல் அப், அதாவது வாப்பட உம்மா, உம்முல் அப் வாப்பும்மா. அடுத்த உம்மா, அடுத்த உம்மும்மா. இந்த மூணு பேருக்கும் நான் பிங்க் கலர்ல வெள்ளை லெட்டர் ஃபாண்ட் கொடுத்திக்கிறேன். பிங்க் கலர்ல வெள்ளை கலர் ஃபாண்ட் கொடுத்திக்கிறேன். இவங்க து ஃபர்லின் ஃபகத், இவங்களுக்கு ஃபர்லு மட்டும்தான் கிடைக்கும். இவங்க அசபத் என்ற லிஸ்ட்ல என்ன செய்ய மாட்டாங்க? வர மாட்டாங்க. எந்த லிஸ்ட்ல வர மாட்டாங்க? அசபத் என்ற லிஸ்ட்ல வர மாட்டாங்க. ஃபர்ல் என்ற லிஸ்ட்ல மட்டும்தான் என்ன செய்வாங்க? வருவாங்க. அடுத்தது அபுல் உம் என்று ஒன்று கொடுத்திக்கிறேன். உம்மட வாப்பா அப்பா, உம்மட வாப்பா அப்பா. இந்த அப்பா இருக்கிறாரு, அவர் உலுல் அர்ஹாம்ல தான் என்ன செய்வாரு? வருவார். இது விளங்கினா? அப்ப நாங்க ஏற்கனவே உள்ளதுல 6 பேர் பார்த்தோம். ஃபரஇல அசல்ல நாங்க என்ன செஞ்சுக்கிறோம்? 6 பேர் பார்த்திக்கிறோம். இப்ப 3 கலவனாக உள்ள இதுகளுக்காக வேண்டிதான் நான் ஒவ்வொரு ஃபொண்ட்டுக்கும் ஒவ்வொன்று தனித்தனி கலர் என்ன செஞ்சுக்கிறேன்? கொடுத்திக்கிறேன். அதாவது பேக்ரவுண்ட் கலர் வேற, ஃபொண்ட் கலர் வேறன்னு சொல்லி மாத்தி மாத்தி என்ன செஞ்சுக்கிறேன்? கொடுத்திக்கிறேன். அதுக்கு மிஃப்தாஹுல் அல்வான் ஒரு கீ போட்டிக்குது. அந்த கீயை நீங்க அந்த என்ன கீழே என்ன கலர் கொடுத்தீங்களோ அதை வச்சே முடிவு செய்யணும். கீழே பேக்ரவுண்ட் கலரையும் கீழே ஃபொண்ட் கலரையும் வச்சு நீங்க என்ன செய்யுங்க? இதுகளை பாருங்க இன்ஷா அல்லாஹ். இப்பக்கு நான் சொல்றது விளங்குதா? ஸ்பீட் ஆகிக்கிறா இல்ல? அடுத்தது அஸ்ஸபப். இது பின்னுக்கு வர வேண்டியது. ஆனாலும் அந்த நான் இடம் பிடிக்கிறதுக்காக வேண்டி டியூப்ஸ்ல இடத்தை கொஞ்சம் என்ன செய்யணும்? பிடிக்கிறதுக்காக வேண்டி முன்னுக்கு போட்டிக்கிறேன். டியூப்ஸ்ல இடத்தை பிடிக்கிறதுக்காக வேண்டி முன்னுக்கு போட்டிக்கிறேன். இந்த அஸ்ஸபப் என்று சொல்லக்கூடியதை பாருங்க, பச்சை கலர்ல நான் கருப்பு கலர் ஃபொண்ட்ல என்ன செஞ்சுக்கிறேன்? போட்டிக்கிறேன். சபப் என்று சொல்றது அவங்களுக்கு உறவு முறை குடும்ப உறவால வந்தது அல்ல. அது ஒன்றைக்கு நிக்காஹ் என்று சொல்லக்கூடிய திருமண உறவால வந்தது. இன்னொன்று வலா என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது. இந்த காலத்துல அது இல்ல, இந்த காலத்துல அது இல்ல. முன்னைய காலங்கள்ல இருந்துச்சு. அடிமைகளை உரிமையிடக்கூடிய ஒரு அதிகாரம். ஒரு அடிமை அவரை என்ன செஞ்சால், ஒரு எஜமான் தன்னுடைய அடிமையை உரிமையிட்டால் அவருக்கு ஒரு உரிமை ஒன்றைக்கும், அந்த வலா என்று சொல்லக்கூடிய உரிமை.
அந்த வலா என்று சொல்லக்கூடிய உரிமை இருக்குதானே, அதை விற்கோ மேலா அன்பளிப்பாக கொடுக்கோ மேலான்றது ஹதீசுகள் என்ன செஞ்சுக்கிறேன் வந்திக்கிறேன். அதாவது ஒரு உரிமை, அதாவது நான் தான் இவரை என்ன செஞ்சேன் ரிலீஸ் பண்ணினேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சர்டிபிகேட் ஒண்ணு மாதிரி. இவர் தான் என்ன செஞ்சார், இந்த அடிமைய அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து ஹுர்ராக என்ன செஞ்சார் மாத்தினார் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் உரிமை உண்டு. அந்த உரிமைக்கு செல்ற வலா என்று சொல்லி. அப்ப மோட்டிக் உரிமையிட்ட எஜமான், அடிமையாக இருந்தவரை உரிமையிட்ட எஜமான். மோட்டிகா என்னது உரிமையிட்ட எஜமாட்டி பொம்பளை ஆகிந்தா. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் நீல கலர்ல கருப்பு எழுத்து போட்டிக்கிறேன். ஆசிபும் பினப்சிஹி ஃபகத், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லிஸ்ட்ல தான் அவங்க என்ன செய்வாங்க வருவாங்க. விளங்கினா? ஆசிபும் பினப்சிஹி ஃபகத் என்று சொல்லக்கூடிய லிஸ்ட்ல என்ன செய்வாங்க வருவாங்க. அடுத்தது ஜௌஜ் ஜௌஜா, கணவன் மனைவி. இவங்க து ஃபர்லின் ஃபகத் என்று சொல்லக்கூடிய லிஸ்ட்ல என்ன செய்வாங்க வருவாங்க. இவங்க ஃபர்லு மட்டும், அஸ்ஹாபுல் ஃபுரூல் மட்டும் தான் இவங்களுக்கு இருக்குது. அடுத்தது அல் ஹவாஷி என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு முறை. அல் ஹவாஷி என்று சொல்லக்கூடியது தமிழ் அர்த்தம் நாங்க சொல்றோம்னா ஓர உறவினர்கள் என்று சொல்றது. என்ன உறவினர்கள்? ஓர உறவினர்கள். ஓர உறவினர்கள் என்றா மௌத்தானவர்ட நான தம்பிமார் தாத்த தங்கச்சிமார், அவங்களோட பிள்ளைகள். மௌத்தானவர்ட நான தம்பி மாறிக்கிறாங்க, தாத்த தங்கச்சி மாறிக்கிறாங்க, அவங்களோட பிள்ளைகள் ஈகிறாங்க. இவங்கள என்னது மூணு ஷாரார் ஈக்கிறாங்க. நான தம்பிமார்ல மூணு முறை ஒன்றிக்குது. ஒரே உம்மா வாப்பாக்கு பிறந்த நான தம்பிமார் தாத்த தங்கச்சிமார், ஒரே உம்மா வாப்பா. மௌத்தானவர்ட உம்மாவும் வாப்பாவும் இந்த நான தம்பிமாரோட உம்மாவும் வாப்பாவும் ஒரே உம்மா வாப்பா, ஒரே உம்மா வாப்பாக்கு பிறந்த பிள்ளைகள். மௌத்தானவரும் உம்மாவும் வாப்பாவும் இந்த நான தம்பிமார் தாத்த தங்கச்சிமாரோட உம்மாவும் வாப்பாவும் ஒரே ஆக்கள், ஒரே உம்மாக்கும் வாப்பாக்கும் பிறந்த பிள்ளைகள். இவங்களுக்கு அஹுன் ஷகீக் உக்துன் ஷகீகா என்று சொல்லி ஷகீக் என்ற வார்த்தை பாவிப்பாங்க. என்ன வார்த்தை? ஷகீக் என்று சொல்லக்கூடிய வார்த்தை பாவிப்பாங்க. சில கிதாபுல லி அபவைன் என்ற வார்த்தை பாவிப்பாங்க. அஹுன் லி அபவைன் என்ற சில கிதாபுகள்ல பாவிப்பாங்க. இன்னும் சில கிதாபுல அஹுன் லி அபின் வ உம்மின் என்று என்ன செய்வாங்க நேரடியா முழு இதையும் சேர்த்து என்ன செய்வாங்க பாவிப்பாங்க. ஒவ்வொரு கிதாபுகள்ல ஒவ்வொரு மாதிரி பாவிப்பாங்க. எங்களுக்கு வார்த்தை லேசான வார்த்தை அஹுன் ஷகீக் என்கிறத இந்த இடத்துல நான் என்ன செஞ்சுக்கிறேன் போட்டிக்கிறேன். இதுல அல் ஹவாஷி ஓர உறவினர்கள்ல அஹுன் ஷகீக் மையத்துடைய சொந்த நானா தம்பி, உக்துன் ஷகீகா சொந்த தாத்தா தங்கச்சி. எங்கட பாஷையில நாங்க சொல்ற சொந்த நான சொந்த நான தம்பிமார், சொந்த தாத்தா தங்கச்சிமார் அப்படித்தானே. அப்ப அஹுன் ஷகீக் என்ற சொந்த நான தம்பிமார், உக்துன் ஷகீகா என்று சொல்றது சொந்த தாத்த தங்கச்சிமார். இந்த சொந்த நான தம்பிமார்ட பிள்ளைகள் என்று வர சொல்ல இப்னு அஹின் ஷகீக் ஆம்பளை பிள்ளையாயிந்தா, பொம்பளை பிள்ளையாயிந்தா பின்து அஹின் ஷகீக். சொந்த தாத்த தங்கச்சிமார்ட பிள்ளைகள்ல ஆம்பளை பிள்ளையா இருந்தா இப்னு உக்தின் ஷகீகா, பொம்பளை பிள்ளையாயிந்தா பின்து உக்தின் ஷகீகா. இப்ப இவர்கிட்ட நாங்க 6 பேர் நாங்க என்ன செஞ்சுக்கிறோம் எடுத்துக்கிறோம். இந்த 6 பேர்ல 2 பேருக்கு நாங்க கொடுத்திக்கிறோம் நீல கலர்ல கருப்பெழுத்து ஆசிபும் பினப்சிஹி ஃபகத் என்று சொல்லக்கூடிய லிஸ்டுக்கு என்ன செய்யக்கூடியவங்க வரக்கூடியவங்க. கருப்புல நாங்க கொடுத்திக்கிறோம் வெள்ளை எழுத்து பின்து அஹின் ஷகீக் இப்னு உக்தின் ஷகீகா பின்து உக்தின் ஷகீகா என்று சொல்லக்கூடிய இந்த இதுகள் இவங்க என்னது உலுல் அர்ஹாம் என்ற லிஸ்டுக்கு வரக்கூடியவங்க. அடுத்த உக்துன் ஷகீகாவுக்கு நாங்க பிங்க் கலர்ல மஞ்சள் கலர் கொடுத்திக்கிறோம். நாங்க முன்னுக்கு கொடுத்திருந்தது வித்தியாசம். பிங்க் கலர்ல என்ன செஞ்சிருந்தோம் வெள்ளை கொடுத்திருந்தோம், பிங்க் கலர்ல கருப்பு கொடுத்திருந்தோம், இப்ப நாங்க கொடுத்திக்கிறோம் மஞ்சள். இதுல இவங்களுக்கு 3 பரிணாமம் இருக்குது. ஒன்று ஆசிபும் பிகைரிஹி என்று சொல்லக்கூடிய என்ன செய்வாங்க லிஸ்ட்ல வருவாங்க. இன்னொன்றைக்கு ஆசிபுன் மா கைரிஹி என்று சொல்லக்கூடிய ஒரு லிஸ்ட் உண்டு, அதுல வருவாங்க. எது சரி ஒன்றுலதான் வருவாங்க, 3லயுமே என்ன செய்யலாது. அதனாலதான் ஸ்லேஷ் போட்டுக்கிறேன் நான். எது சரி ஒன்றுல ஆசிபும் பிகைரிஹி என்ற லிஸ்ட்ல வருவாங்க, அல்லாட்டி ஆசிபும் மா கைரிஹி என்ற லிஸ்ட்ல வருவாங்க, அல்லது அஸ்ஹாபுல் ஃபுரூல் என்ற லிஸ்ட்ல வருவாங்க. 3லயும் வர மாட்டாங்க, 3ல ஏதாவது ஒன்றுல என்ன செய்வாங்க வருவாங்க. என்றதுக்காண்டி தான் என்ன செஞ்சுக்கிறேன் இங்க கலர்
மூணு மாதிரி என்ன செஞ்சுக்கிறேன், மஞ்சள் கலர்ல கொடுத்திக்கிறேன். சரியா? அடுத்து அல் ஹவாஷி, அதே ஹவாஷி தான், அதே ஹவாஷி ரெண்டாவது லைன் தானே. அகுல் லியப் உக்துல் லியப் என்று சொல்லக்கூடியவர், அதாவது மௌத்தானவரோட வாப்பாவும் இந்த நானதம்பிமார் தாத்த தங்கச்சிமாரோட வாப்பாவும் ஒரே வாப்பா, ஆனா ரெண்டு பேருடைய உம்மா வேறு. ரெண்டு பேருடைய உம்மா வேறு. ரெண்டு பேருடையும் வாப்பா உண்டு, ஒரே வாப்பாட பிள்ளைகள், ஆனா இவருட உம்மா வேற, அந்த சகோதர சகோதரிகளோட உம்மா வேற. இப்படி வந்தா அகுல் லிஅப், வாப்பட வழியால சகோதரர். அப்ப ரெண்டு வழியால இந்த உறவு முறை வரல, ஒரு வழியால தான் வருது. வாப்பட வழியால மட்டும்தான் என்ன செய்யுது வருது. வாப்பா உண்டு, உம்மா வேறு என்று வந்தார் அகுல் லிஅப். அதே போல அவங்களோட சகோதரி உக்துன் லிஅப் என்றுவாங்க. அடுத்து அகுல் லியப் உடைய மகன் இப்னு அகின் லியப். அகுல் லியபுட மகளாக இருந்தா பின்து அகின் லியப். உக்துன் லியபுடைய மகனாக இருந்தா இப்னு உக்தின் லியப். உக்துன் லியபுடைய மகளாக இருந்தா பின்து உக்தின் லியப் என்று சொல்லக்கூடிய இந்த ஆக்கள் இவங்களை இது. அதாவது மூணு கலர்ல நாங்க பார்க்கிறோம். இவர்கிட்ட அகுல் லியப் இப்னு அகின் லியப் எதுல வராங்க, ஆசிபும் பினஃப்ஸிஹி ஃபகத், அதாவது அந்த லிஸ்ட்ல மட்டும்தான் அவருக்கு என்ன செய்யலாம், வர்றதுக்கு ஏழும். உக்துல் லியப் என்கிறவங்க பிங்க் கலர்ல மஞ்சள் ஃபாண்ட்ல போட்டிக்கிறோம். அவங்களுக்கு மூணு நிலைமைகள் இருக்குது. எது சரி ஒன்றுல என்ன செய்வாங்க வருவாங்க. ஒன்று ஆசிபும் பிகைரிஹிட லிஸ்ட்ல வருவாங்க, அல்லது ஆசிபுன் மஅகைரிஹிட லிஸ்ட்ல என்ன செய்வாங்க வருவாங்க, அல்லது துல் ஃபர்ல் என்று சொல்லக்கூடிய லிஸ்ட்ல என்ன செய்வாங்க வருவாங்க. மூணு லிஸ்ட்ல எது சரி ஒன்றில் என்ன செய்வாங்க வருவாங்க. அடுத்த இந்த கலர் கருப்புல உள்ளவங்க உலுல் அர்ஹாம், வெள்ளை எழுத்து, சரிதானே. அடுத்த அல் ஹவாஷி ஓஃபா அப்பா ஓ டைம் வேணுமா சார்ட்டோட பாக்குறதுக்கு, இல்லாட்டி எப்படி உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு எப்படி கிளியரா? அடுத்தது அகுல் லியும் உக்துல் லியும், உம்மட வழி சகோதர சகோதரிகள். அதாவது மௌத்தானவருடைய உம்மாவும் இந்த சகோதர சகோதரிகளோட உம்மாவும் ஒரே உம்மதான், ஆனா வாப்பா வேற. மௌத்தானவருடைய வாப்பா வேற, இந்த சகோதர சகோதரிகளோட வாப்பா வேற என்று சொல்லக்கூடிய அமைப்புல வரக்கூடியவங்களுக்கு அகுன் லியும் உக்துன் லியும் என்று சொல்லி சொல்றது. அவங்களோட பிள்ளைகள் இப்னு அகின் லியும், அகுன் லியும் உடைய ஆம்பளை புள்ள, அகுன் லியும் உடைய பொம்பளை புள்ள பின்து அகின் லியும், உக்துன் லியும் உடைய ஆம்பளை புள்ள இப்னு உக்தின் லியும், உக்துன் லியும் உடைய பொம்பளை புள்ள பின்து உக்தின் லியும் என்று சொல்லக்கூடிய இவங்க எல்லாரும் உலுல் அர்ஹாம் என்று சொல்லக்கூடிய லிஸ்ட்ல வரக்கூடியவங்க. அகுன் லியும் உக்துன் லியும் என்று சொல்லக்கூடியவங்க ஃபர்லுல மட்டும் என்ன செய்யக்கூடியவங்க வரக்கூடிய அஸ்ஹாபுல் ஃபுரூல் என்ற லிஸ்ட்ல மட்டும்தான் இருப்பாங்க. அல் ஹவாஷிங்கிற நசபுடைய உறவு என்றதை காட்டுறதுக்கு அது போட்டி பச்சை. இப்ப பிரேக் வேணுமா கொஞ்சம் பாரமாயிக்கா சொல்லுங்க. போடணும், எந்த துண்டு போடணும்? இதுல எனக்கு டியூட்ஸ்ல இந்த நசமாத்தையும் இடத்துல 3 பிரிச்சிருந்தா நல்லா எழுதிக்குமென்னு படுது. ஞாபகப்படுத்துறேன் இன்ஷால். அதாவது அசபத் பின் நஃப்ஸிஹி என்று சொல்றது, அதாவது அவங்க அசபத், ஏற்கனவே இதுல நாங்க சொன்னோமே ஆம்பளைகள் தான் பெரும்பாலும் வருவாங்க. ஒரே ஒரு பொம்பளை ஈப்பாங்க, ஒரே ஒரு பொம்பளை ஈப்பாங்க, மத்த எல்லாரும் யாரா ஈப்பாங்க ஆம்பளையாகத்தான் ஈப்பாங்க. அசபத் பின் நஃப்ஸ் என்று சொல்றது அவங்களுக்கு அந்த அசபத் என்ற பட்டம் தானாகவே கிடைச்சது, இன்னொருத்தருட சப்போர்ட்டால வந்ததல்ல, அவங்களாகவே என்னது அசபத் என்று சொல்லி வர்றது. அசபத்தும் பில்கைங்கிறது அவங்க அசபத் அல்ல, அவங்க என்னல்ல அசபத் அல்ல, அசபத்கார ஒருத்தரோட சேர்ந்ததுனால அசபத்தாக மாறுற. உதாரணமா நாங்க சும்மா சொல்றதா இருந்தா காந்தம் ஒன்று எடுத்தா காந்தமிக்கு தானே, இந்த காந்தம் தனியா காந்தமே தான், அது
இன்னொன்று இருக்குது, அந்த காந்தத்துல நாங்க ஒரு இரும்பு ஒன்று ஒட்டுறோம். இப்ப அந்த இரும்புல இன்னொரு இரும்பு ஒட்ட சொல்ல எப்படியும் அந்த இரும்புல ஒட்டும். இப்ப அந்த காந்தத்துடைய பவர் ஒன்று எதுக்கு வருது? அந்த இரும்புக்கு வருது. அப்ப காந்தத்தோடு ஈக்கிற நேரம் எல்லாம் அந்த இரும்புலேயும் ஒட்டுற தன்மையோண்டு ஈக்கிறது. இரும்புலேயும் என்ன செய்யற தன்மையோண்டு ஈக்கிற, ஒட்டுற தன்மையோண்டு ஈக்கிற. அந்த இரும்பை தனியா பிரிச்சு காந்தத்தை தனியா பிரிச்சு எடுத்துட்டா அந்த இரும்புல வந்து இரும்பு மட்டும்தான் ஈக்கும், அந்த காந்த தன்மையோண்டு என்ன செய்யாது. அப்ப இந்த காந்தத்தால இதுல பாஸ் ஆகுது இந்த காந்த தன்மை இரும்புக்கு. இத மாதிரி அந்த அசபத் பின் நப்சிஹி என்று பின் நப்ஸ் என்று சொல்லக்கூடியவங்களோட சேர்ந்து வந்ததுனால அசபத் பிகைரிஹி என்கிறவங்களுக்கு அந்த அசபத் என்கிற தன்மை என்ன செய்யற வார. இது விளங்கிச்சா? இது 4 பேர் தான் வருவாங்க பெண்கள்ல. பின்த் உண்டு, பின்துல் இப்ன் உண்டு, உக்துன் ஷகீகா உண்டு, உக்துன் லியப் உண்டு. அவங்களோட சகோதரர்களோட வரும் போது, பின்த் இப்னோட வரும் போது நாங்க அதை இன்ஷா அல்லாஹ் தெளிவா படிப்போம். பின்த் இப்னோட வரும் போது பின்த் என்ன செய்வா? அசபத் பிகைரிஹியாக மாறுவா. அதுபோல இப்னுல் இப்னோட பின்துல் இப்ன் வரும் போது அசபத் பிகைரிஹியாக அந்த பின்துல் இப்ன் என்ன செய்வா? ஆகுவா. அதே போல யாரு அகுல் ஷகீகோட உக்துன் ஷகீகா வரும் போது எனது உக்துன் ஷகீகா அசபத் பில் கைராக வருவா. அதே போல அகுன் லியபோட உக்துன் லியப் வரும் போது அந்த உக்துன் லியப் என்ன செய்வா? அகுன் லியபாக வருவா. இந்த 4 பேரும் தான் அசபத் பிகைரிஹில வார. இந்த அசபத் பிகைரிஹில வரக்கூடிய 4 பேரும் பொம்பளையாகத்தான் என்ன செய்வாங்க? ஏய்ப்பாங்க. மகள், மகனுடைய மகள், உடன் பிறந்த சகோதரி, தந்தை வழி வந்த சகோதரி, இந்த 4 பேரும் அவங்கள சகோதரர்களோட என்ன செய்யும் போது வரும் போது ஆசிபும் பிகைரிஹி என்ற பட்டம் உங்களுக்கு என்ன செய்யும்? வரும். இது விளங்கினா? உங்களுக்கு விளங்கிச்சா? சரி. ஆசிபுன் மாகைரிஹி என்று சொல்லக்கூடியவங்கிறாங்களே, அது வந்து பொம்பளை பிள்ளைங்கிறாங்களே மையத்துடைய பின்த். அதே போல பின்துல் இப்ன் என்று நாங்க ஒன்று சொன்னோமே மகனுடைய பொம்பளை பிள்ளை. இந்த 2 பேர்ல யாரோட சரி உக்துன் ஷகீகா உக்துன் லியப் என்று சொல்லக்கூடிய 2 பேர்ல யாரு சரி வந்தா அவங்க அசபத் மஅல் கைர் என்று சொல்லுவோம். அவங்களுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் அதுக்கு ஒரு சார்ட் ஒன்று நான் உங்களுக்கு காட்டுவேன். அதை காட்டிட்டா லேசன்னு நினைக்கிறேன். இது நான் இன்னும் சார்ட் ரெடி பண்ணல, அப்போ உங்களுக்கு காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். ஒன்றிக்குது இப்ன் இப்னுல் இப்ன், இவங்களோட இது பின்த்துக்கு என்ன செய்யும்? அசபத் பில் கைராக மாறுவாங்க. இவங்க பின்த் இப்ன், இவங்கள அசபத் பில் கைரிஹியாக என்ன செய்யறது? மாத்துறது. இப்ப இன்சைட்ல நான் எப்படி இது பண்றேன்? உக்துன் ஷகீகா, உக்துன் லிஅப், இவங்க அகுன் ஷகீக்ங்கிறவரால என்ன செய்வாங்க? அசபத் பில் கைராக மாறுவாங்க. இவங்க அகுன் லிஅபால என்ன செய்வாங்க? அசபத் பில் கைராக மாறுவாங்க. சரிதானே? அப்ப இவங்க கொஞ்சம் பேரும் எப்படி நாங்க பிரிச்சு கொண்டா அந்த எரோ போட்டிக்கிறார்கள். ஆம்பளையால பெண் என்ன செய்யறா? அசபத் பில் கைரங்கிற இதுக்கு வருவாங்க. சரியா? இப்ப இதுலக்கே நாங்க அசபத் மால் கைரா என்ன செய்யலாம்? பார்க்கலாம். எப்படி பார்க்கிறேன்டா, இந்த ஆகிக்கிறாங்க பெண்கள். இந்த பின்த் உக்துன் ஷகீகா, உக்துன் ஷகீகா அசபத் மால் கைராக வருவா பின்த்தோட வந்தா. அதே போல பின்துல் இப்னோட வந்தாலும் அசபத் மால் கைராக என்ன செய்வா? அதே போல இந்த உக்துன் லியபும் இந்த பின்த்தோட வந்தா என்ன செய்வா? அசபத் மால் கைராக வருவா. இந்த பின்துல் இப்னோட வந்தாலும் அசபத் மால் கைராக என்ன செய்வா? சுருக்கம், மகளோடையோ மகனுடைய மகளோடையோ இந்த உடன் பிறந்த சகோதரியோ தந்தை வழி சகோதரியோ வந்தா அசபத் மஅல் கைர் என்று சொல்லக்கூடிய லிஸ்ட்ல என்ன செய்வாங்க? வருவாங்க. அப்ப அசபத் மஅல் கைர் என்ற பட்டம் இந்த 2 பேருக்கும் தான் கிடைக்கும். ஆனா அவங்களுக்கு அந்த பட்டம் கிடைக்கிறதுக்கு யார் ஈக்கணும்? இவங்க 2 பேர்ல யாரு சரி என்ன செய்யணும்? ஈக்கணும். சரிதானே? அப்படித்தான் 3 வகையான அசபத்கள் ஈக்குது. இது சரியா? ஓ என்ன சொல்லுங்க. இல்ல இதுக்கு அடுத்தது இதுல ஏன் இந்த அதாவது பின் திபுன் இல்ல 2வது இல்ல
அந்த பின்ட்ல பேர புள்ளைல வந்து அது இந்த இப்னு பின்த் 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 இவங்களையா அதுலயே பின்ட் இப்னு வராது. இந்த பின்த் இப்னு அங்க தானே வரும், மகனுடைய மகள். பெண் பிள்ளைக்கு வராது. பின்த் பின்த் என்று சொன்னா மகள் ஈக்கிறா தானே, மகள்ட ஆம்பளை புள்ள ஒரு பேர புள்ள அப்படிதானே, அதுக்கு இப்னு பின்த் என்ற. மகள்ட பொம்பளை புள்ளைய பேத்தி, அவக்கு பின்த் பின்த் என்று சொல்றது. ஆம்பளை புள்ளையாண்டா அது பேர புள்ள, மகன்ட மகன் இப்னு இப்ன், பின்த் இப்ன் என்ற மகனுடைய மகள். சரியா? விளங்கினா கிளியரா? அதாவது ஒருத்தர் மௌத்தாயிக்காரு, அவருக்கு ஒரு ஆம்பளை புள்ள ஈக்குது, ஒரு பொம்பளை புள்ள ஈக்குன்னு நாங்க வைப்போம். அந்த ஆம்பளை புள்ளைக்கு ஒரு ஆம்பளை புள்ள ஈக்குது, அவர் இப்னு இப்ன் என்று வருவார். அந்த ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அவ பின்த் இப்ன் என்ற லிஸ்ட்ல வருவார். அடுத்த பொம்பளை பிள்ளை ஒன்றிக்கிறே மௌத்தானவருக்கு, அவருடைய அவங்களோட ஆம்பளை புள்ள இப்னு பின்த் என்ற லிஸ்ட்டுக்கு வருவா, அவட பொம்பளை புள்ள வந்து பின்த் பின்த் என்ற லிஸ்ட்டுக்கு வருவா. சரிதானே? இத சார்ட் விளங்கிச்சா? அந்த அடுத்த இதுக்கு போகணும். சரியா? இன்னொன்று சரி. இப்ப இது வந்து ஹவாஷில் அப், இது என்னது? வாப்பட ஓர உறவினர்கள், வாப்பட நான தம்பிமார் தாத்த தங்கச்சிமாரை பத்தி தான் நாங்க என்ன செய்ய போறோம் இந்த இடத்துல பாக்குறோம். வாப்பட நான தம்பிமார் தாத்த தங்கச்சிமாரையும் நாங்க 3 கொடுக்கலாம். அதாவது வாப்பட வாப்பா ஈகியாங்களே, அடுத்த வாப்பட உம்மா, வாப்பட வாப்பா, வாப்பட உம்மா, வாப்பட வாப்பா அப்பா, வாப்பட உம்மா வாப்பும்மா நாங்க சொல்லுவோம். இவங்க 2 பேருக்குமே பிறந்த நானா தம்பிமார், அவங்களுக்கு அகுன் ஷகீக்காக உக்துன் ஷகீக்காவாக இருப்பாங்க. அப்படித்தானே? வாப்பக்கு அகுன் ஷகீக்காக உக்துன் ஷகீக்காக இருப்பாங்க. இந்த மையத்துக்கு அவங்க யாரு? அம்முன் ஷகீக் அம்மத்துன் ஷகீக்கான்னு வருவாங்க. வாப்பட நானா தம்பி அம்முன் ஷகீக், வாப்பட தாத்த தங்கச்சி அம்மத்துன் ஷகீகா என்று சொல்லக்கூடிய லிஸ்ட்ல என்ன செய்வாங்க? வருவாங்க. அப்ப இது விளங்கினா அம்முன் ஷகீக் அம்மத்துன் ஷகீகாண்டா உங்களுக்கு விளங்கிச்சா? இப்போ மௌத்தானவரோட வாப்பாய்க்காரு, அவரோட சொந்த நான தம்பிமார் அம்முன் ஷகீக், அவரோட சொந்த தாத்த தங்கச்சிமார் அம்மத்துன் ஷகீகா. அதாவது பெரியப்பா சாச்சா, அம்முன் ஷகீக்ல சாச்சா பெரியப்பா 2 சாராரும் வருவாங்க. நாங்க அப்படி மாத்திக்கிறோம். அதாவது மூத்தவங்களா இருந்தா பெரியப்பா என்ற, இளையவங்களா இருந்தா சாச்சா என்று. ஆனா மாமி என்று வர சொல்ல மூத்தவங்களா இருந்தாலும் தாத்தவா இருந்தாலும் தங்கச்சா இருந்தாலும் நாங்க மாமி என்ற ஒரு உறவு முறையை நாங்க எங்களோட தமிழ்ல பாக்குறோம். ஆனா அரபுல அதுல வந்து அம்முன் ஷகீக் என்றது பொதுவாக மூத்தவங்களோ இளையவங்களோ அம்முன் ஷகீக் என்றதை பாவிப்பாங்க, அம்மத்துன் ஷகீகா என்றதை பொம்பளைக்கு பாவிப்பாங்க. சரிதானே? அப்ப மாமி அம்மத்துன் ஷகீகா, சாச்ச பெரியப்பா அம்முன் ஷகீக். அதாவது நேரடியான உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வாப்பட. இப்ப அவங்க அம்முன் ஷகீக் அம்மத்துன் ஷகீகா. அதுல அம்முன் ஷகீக்ல இப்னு அம்மின் ஷகீக் அவரோட ஆம்பளை பிள்ளை ஆகிந்தா, அவரோட பொம்பளை பிள்ளை ஆகிந்தா பின்து அம்மின் ஷகீக். அம்மத்தின் ஷகீக்காட ஆம்பளை பிள்ளை ஆகிந்தா இப்னு அம்மத்தின் ஷகீகா, அம்மத்தின் ஷகீக்குடைய பொம்பளை பிள்ளை ஆகிந்தா பின்து அம்மத்தின் ஷகீகா. சரிதானே? இதுல வந்து இந்த 4 பேரும் கருப்புல போடப்பட்டிருக்கிற 4 பேரும் உலுல் அர்ஹாம்ல என்ன செய்வாங்க? வருவாங்க. அடுத்த அம்முன் ஷகீக் என்று சொல்லக்கூடியவங்க இப்னு அம்மின் ஷகீக்ங்கிறவங்க ஆசிபும் பினஃப்ஸிஹி ஃபகத், அந்த ஆசிபும் பின் நஃப்ஸ்ங்கிற லிஸ்ட்ல தான் என்ன செய்வாங்க? வருவாங்க. விளங்கிட்டு தானே? அவங்க ஹவாஷில் அப் என்று சொல்லக்கூடிய நசபுல வரக்கூடிய ஆக்கள். அடுத்தது ஹவாஷில் அப் என்கிற இன்னொரு இது ஒன்றிக்குது. வாப்பட வாப்பா 2 கல்யாணம் முடிச்சென்ற வகையில 2ஓ 3ஓ என்ற அமைப்புல கல்யாணம் முடிச்சென்ற வகையில, அதாவது வாப்பும்மா வேறு, இவங்களோட வாப்பும்மா வேற, அவங்களோட வாப்பும்மா வேறு. மௌத்தாயினவர்த வாப்பும்மா வேற, அதே போல இவங்களோட வாப்பும்மா என்னது? இவங்களோட உம்மா வேறு என்று வரக்கூடியவங்க. அப்ப இந்த வகையில வர சொல்ல அம்முன் லி அப், வாப்பட வாப்பா, வாப்பட வாப்பாவுக்கும் ஒரே வாப்பதான், ஆனா வேற உம்மமார், அவங்களோட வாப்பும்மா இவங்களுக்கு சாட்சி என்று முறை வரும். அப்ப அம்முன் லியாப் அம்மத்துன் லியாப் என்று சொல்லக்கூடிய உறவு முறை அவங்கள வரும். சாட்ச பெரியப்பா அம்முன் லியாப் வாப்பட வழியில மாமிமார் அம்மத்துன் லியாப் என்று சொல்லக்கூடிய லிஸ்ட்ல வருவாங்க. அதுல அவங்களோட ஆம்பளை புள்ள இப்னு அம்மின் லியாப் என்று வருவாங்க, பொம்பளை புள்ள பின்து அம்மின் லியாப் என்று சொல்லக்கூடிய அமைப்புல வருவாங்க.
அம்மத்துன் லியப்ட ஆம்பளை புள்ள இப்னு அம்மத்தின் லியப் என்று வருவாங்க. அடுத்தது அம்மத்துன் லியபுடைய பொம்பளை புள்ள பிந்து அம்மத்தின் லியப் என்று வருவாங்க. இதான் மச்சன் மைனி என்ற முறை. என்னது மாமிட மகன் மச்சான், மாமிட மகள் மைனி என்று சொல்லி வரும். இவங்களுக்கு நாங்க நான தம்பிமார் தாத்த தங்கச்சிமாரன்னு தான் சொல்ல போறோம். சாச்ச பெரியப்பட பிள்ளைகளுக்கு நான தம்பி என்னும் தாத்த தங்கச்சன்னு சொல்லுவோம். அப்ப இதுல கருப்புல போடப்பட்ட எல்லாரும் உலுல் அர்ஹாம். இது ஹவாஷில் இது டைப்பிங் மிஸ்டேக் ஆகிக்குது. ஹவாஷில் அப்ன்னு போட்டிக்கு ஹவாஷில் உம்மெண்டு வரணும். நீங்க மாத்திக்கோங்க. எப்படி இதுல சரியாகிக்குது. ஸ்லைடு உடைக்கும் போது அவருக்கு மிஸ் ஆகிக்குது. இது எங்களோட தாத்தட மகன் தான் செஞ்சார். இதெல்லாம் சாட்டெல்லாம் நேற்று நைட்ல மிச்சம் லேட்டாகி தான் படுத்திக்கிறாரு. நான் இங்க வந்துட்டேன். கொஞ்சம் அவருக்கு மிஸ்டேக் உண்டாக்கி ஸ்லைட்ல தான் மிஸ்டேக் ஆகி சாட்ல சரியா தான் நீக்கி. சரியா? சாட்ல திருத்த தேவையில்லை. சாட்ல திருத்துறதுக்கு இல்லை. சரிதானே? ஸ்லைட்ல நான் இன்ஷா அல்லாஹ் திருத்திக் கொள்றேன். ஹவாஷில் அப் இதுல உங்களுக்கு திருத்தலுமா கஷ்டம் என்ன? ஹவாஷில் அப் ஹவாஷில் உம்மெண்டு வரணும் அந்த இடத்துல. அதுல அம்முன் லியும் அம்மத்துன் லியும் உம்மட வழி. எந்த வழி? உம்மட வழியில். அதாவது இந்த 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 சரி சரி சரி. அது அப்செட் இல்ல, எனக்கு தான் அப்செட் ஆயிடுச்சு. ஹவாஷில் அப் சரி, அங்க அப்செட் இல்ல. அம்முன்லியும் தானே, மன்னிச்சுக்கோங்க. ஓ மேலுள்ளதுல கடைசி. சரி. ஹவாஷில் வாப்பட சகோதர சகோதரிகள் தான். ஆனா அவங்களோட வாப்புமா 2 கல்யாணமோ 2 விட கூடுதலான கல்யாணமோ முடிச்சு கிடைச்ச பிள்ளைகள்ட வரக்கூடிய அமைப்புல உள்ளவங்க. அப்ப அவங்களுக்கு அம்முன் லியும் என்றுவாங்க. வாப்பும்மட வழியால வந்தது. அதாவது 2 பேருடைய உம்மா உண்டு, வாப்பா வேற. 2 பேருடைய உம்மா உண்டு, வாப்பா வேற. அம்முன் லியும் அம்மத்துன் லியும் என்று வருவாங்க. அந்த அம்முன் லியுமுடைய புள்ள இப்னு அம்மின் லியும் பிந்து அம்மின் லியும். அம்மத்துன் லியுமுடைய புள்ள இப்னு அம்மத்தின் லியும் பிந்து அம்மத்தின் லியும் என்று சொல்லி வருவாங்க. இவங்க எல்லாரும் உலுல் அர்ஹாம் லிஸ்ட்ல தான் என்ன செய்ய போறாங்க? 6 பேருமே உலுல் அர்ஹாம் லிஸ்ட்ல தான் வராங்க. இப்பதான் ஹவாஷில் அங்க அப்செட் இல்ல, சரியா தான் செஞ்சுக்குது. அப்செட் இல்ல. ஹவாஷில் என்று சொல்லி வந்தா உம்மட நான தம்பிமார் தாத்த தங்கச்சிமார் இவங்களையும் நாங்க 3கா உடைப்போம். உம்மட நான தம்பிமாரையும் தாத்த தங்கச்சிமாரையும் நாங்க என்ன செய்வோம்? 3கா உடைப்போம். அதுல உம்மட உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உம்மட நான தம்பிமாரும் தாத்த தங்கச்சிமாரும் ஒரே உம்மும்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்ன செஞ்சவங்க? பிறந்தவங்க. இவங்களுக்கு ஹாலும் ஷகீக் ஹாலத்துன் ஷகீகான்னு சொல்லுவோம். ஹாலும் ஷகீக்னா நாங்க உம்மட நான தம்பிமாரை சொல்ற மாமா என்று, அப்படித்தானே? ஹாலத்துன் ஷகீகா நாங்க மாத்தி சொல்லுவோம். அதாவது சாட்சி பெரியம்மா. யாரு? சாட்சி பெரியம்மா, உடன் பிறந்த சகோதரிகள் என்று வர சொல்ல. இப்ப அவங்களோட பிள்ளைகள் இப்னு ஹாலின் ஷகீக் மச்சான், பிந்து ஹாலின் ஷகீக் மைனி என்று ஒரு உறவு. இப்னு ஹாலத்தின் ஷகீகா அது இவருக்கு நான தம்பி என்ற ஒரு உறவு வரும். பிந்து ஹாலத்தின் ஷகீகா என்னது? அது என்னது? தாத்த தங்கச்சி என்ற உறவுல என்ன செய்யும்? வரும். சாட்சி பெரியம்மாட பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ள. இந்த 6 பேருமே எதுக்கு தான் வருவாங்க? உலுல் அர்ஹாம்ல தான் வருவாங்க. ஹவாஷிலும் என்று சொல்லி வரும் போது அதுல ஹாலுன் லிஅப் ஹாலத்துன் லிஅப் என்னது? உம்மட நான தம்பிமார் தாத்த தங்கச்சிமார். ஆனா அவங்கள வாப்பா என்ன செஞ்சுக்கிற? வேற கல்யாணம் முடிச்ச வகையில பிறந்த நான தம்பிமார் தாத்த தங்கச்சிமார். விளங்குதா இது? அதுல ஹாலுன் லிஅப் இப்னு ஹாலின் லிஅப். அவங்களோட ஹாலுன் லிஅபோட மகள் பிந்து ஹாலின் லிஅப். ஹாலத்துன் லிஅபுடைய மகன் இப்னு ஹாலத்தின் லிஅப். ஹாலத்துன் லிஅபுடைய மகள் பிந்து ஹாலத்தின் லிஅப். இவங்க 6 சாராரும் உலுல் அர்ஹாம்ல தான் வருவாங்க. அவங்க அஸ்ஹாபுல் ஃபுரூல்லையோ அசபத்துலையோ என்ன செய்யறதுல வாரது இல்லை. சரிதானே? அடுத்தது முடிஞ்சா இன்னொண்டி எது?
ஹானுன் லியும் முன்னுக்குள்ள ஸ்லைட். ஹவாஷில் உம்முல இன்னொரு ஷாரா இருக்கிறாங்க. உம்மட வழியில வந்த, அதாவது உம்மும்மா 2 கல்யாணம் முடிச்சுக்கிறான் என்ற வகையில உம்மா உண்டு, வாப்பா வேற என்று வந்த ஹாலுன் லியும் ஹாலத்துல் லியும் இப்னு ஹாலின் லியும் பின்து ஹாலின் லியும் இப்னு ஹாலத்தின் லியும் பின்து ஹாலத்தின் லியும் 6 பேருமே எதுல தான் வருவாங்க? உலுல் அர்ஹாம்ல தான் என்ன செய்வாங்க? வருவாங்க. இத சார்ட் நல்ல கிளியரா விளங்கிச்சா? ஏதாவது கேட்கறது டவுட் தெளிக்கல இதுல? எந்த உறவினராக இருந்தாலும் மையத்தை வச்சுதான் உறவு முறையை நாங்க பார்ப்போம். இதுல சொல்லிக்கிற எல்லா உறவும் எதை வச்சு? மையத்துடைய யார்? மௌத்தானவருக்கும் இவருக்கும் இடையில உள்ள உறவு முறை என்ன என்றதான் பார்க்கணும். மற்றவங்களை வச்சு பார்க்கப்படாது. மௌத்தானவருக்கும் இவருக்கும் இடையில உள்ள உறவு முறை என்னன்றதை தான் இது பார்க்கிறோம். அப்ப நாங்க அசபத் உடையவங்களே, ஃபர்லுடையவங்களே, எதையும் உலுல் அர்ஹாம் உடையவங்களையும் பார்த்தோம். அதுல அசபத்துடையவங்கள்ல 3 வகையான அசபத்தையும் நாங்க என்ன செஞ்சுக்கிறோம்? பார்த்திக்கிறோம். ஹவாஷில் உம்முல உள்ள எல்லாருமே உலுல் அர்ஹாம்ல தான் வருவாங்க. ஹவாஷில் அபுல வந்து 2 அசபத்தும் பினப்சிஹி பக்கத்தும் வருவாங்க, உலுல் அர்ஹாமும் வருவாங்க. மத்த அது முன்னுக்குள்ளதுல கலந்து வரும். இந்த சாட் நல்ல விளங்கிச்சா? என்ன இன்னொரு 25 நிமிஷம் அடுத்த ஸ்லைட போடுங்க. சரி, இப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே விளங்கப்படுத்தினதை தான் ஒரு சாட்டாக தந்திக்கிறேன். இந்த சாட் இவர் தான் செஞ்சார். இந்த பின்ன கேட்கிறார், எங்கள்கிட்ட ஓதுறவர் தான். சரிதானே? இப்ப உங்களுக்கு விளங்கப்படுத்தினத ஒரு சாட்டாக விளங்கப்படுத்தி இந்த தாள் கொடுத்தீங்களா? அதுல நாங்க பார்ப்போம், கீழே பார்ப்போமே. எங்கிருந்து இந்த இதுக்குதா ஏதாவது இந்த ரெட் கலர்ல ஒண்ணுமே இல்லைன்னா சரி. அதான் லேசர் லைட் இருந்தா லேசி பாப்போம். சரி, இந்த சார்ட்ல நீங்க பாருங்க, கீழ் வரியில மையத்தன் ஒன்று போட்டிக்கிறேன் தானே கருப்புல. அதுக்கு 2 சைட்லயும் உக்துன் ஷகீகா அகுன் ஷகீக் என்று சொல்லி நான் என்ன செஞ்சுக்கிறேன்? போட்டிக்கிறேன். இந்த உக்துன் ஷகீகாவுக்கும் அகுன் ஷகீக்குக்கும் எரோ பண்ணிக்கிற அபு உம்மு, அப்படிதானே? அதே மேல் வரியில பாருங்க, மையத்துக்கு மேல் வரியில வலது சைடுக்கு அபு, இடது சைடுக்கு உம்மிக்குதா? இந்த இது அபு, இது உம்மு, சரிதானே? அப்ப அவங்கள்ல தான் இந்த லைன் வந்து பாருங்க, அபுவும் உம்மும், உம்மாக்கும் வாப்பாக்கும் கிடைச்ச பிள்ளைகள் தான் இவங்க. மையத்துன் அகுன் ஷகீகும் உக்துன் ஷகீகாவும். அந்த உம்மாவுக்கு பக்கத்துல இடது சைடுல பாருங்க, ஜௌஜுன் ஆகரன்னு போட்டிக்கிறேன், வேறொரு கல்யாணம் முடிச்சு, இந்த வாப்பா அல்லாத வேறொரு கல்யாணம் முடிச்சுக்கிறேன். அவங்களால கிடைச்ச புள்ள மையத்துக்கு அகுன்லியும் உக்துன்லியும். என்ன புள்ள? அகுன்லியும் உக்துன்லியும். இடது சைடுல வலது சைடுல பாருங்க, அபுக்கு பக்கத்துல ஜௌஜத்துன் நுக்ரா என்ன செஞ்சுக்கிறது? போட்டிக்கிறேன். அந்த ஜௌஜத்துன் நுக்ராவுக்கு கிடைச்ச பிள்ளைக்கு அகுன்லியா உக்துன்லியா, சரிதானே? அப்ப மௌத்தானவர்ட உம்மா வாப்பாவுக்கே கிடைச்சவங்க உக்துன் ஷகீகா அகுன் ஷகீக். மௌத்தானவர்ட வாப்பா இந்த அகுன்லியா உக்துன்லியாவோட வாப்பாம் 2 பேரும் உண்டு, ஆனா 2 பேருடையும் உம்மா வேறு. மௌத்தானவர்ட உம்மாவும் அகுன்லியும் உக்துன்லியுமோட உம்மாவும் உண்டு, ஆனா 2 பேருடையும் வாப்பா வேறு, அப்படித்தானே? சரி, இப்ப அதே மேல பாருங்க, அந்த உம்மிக்கிறா தானே, உம்முக்கு மேல பாருங்க, ஜத்துன் லி உம் ஜத்தத்துன் லி உம் என்ற ஒரு இது ஒன்று அடிச்சுக்கு தானே மேலுக்கு ஒசக்க. ஜத்துன் லி உம் ஜத்தத்துன் லி உம். ஜத்துன் லி உம் என்றா உம்மட வாப்பா அப்பா, ஜத்தத்துன் லி உம் என்றா உம்மட உம்மா, உம்மட உம்மா, சரிதானே? அவங்க 2 பேருக்கும் அப்ப ஒரே உம்மாக்கும் வாப்பாக்கும் கிடைச்ச பிள்ளைகள் தான் ஹாலுன் ஷகீக் ஹாலத்துன் ஷகீகா என்று எரோ பண்ணிக்கிறது.
இந்த ஜத்தத்துள்ளி உம்மை இன்னொரு ஜௌஜுன் ஆகரன்னு போட்டிக்கல, அப்படிதானே? அந்த ஜௌஜுன் ஆகரால கிடைச்சது காலுன்லி உம்மும் காலத்துன்லி உம். இன்சைடு பாருங்க, ஜத்துன்லி உம்முக்கு இன்சைட்ல ஜௌஜத்துன் உஹ்ரா வேறொரு மனைவி. ஜௌஜுன் ஆகரன்னா வேற கணவன், ஜௌஜத்துன் உஹ்ரான்னா வேற மனைவி. அப்ப வேற மனைவி மூலமாக கிடைச்சது காலுன் லிஅப் காலத்துன் லிஅப். விளங்கிட்டா? அடுத்த சைட்ல பாருங்க, அபூதன்னே இருக்கு. ஜத்துன் லிஅப் ஜத்தத்துன் லிஅப், வாப்பட வாப்பா அப்பா ஜத்துன் லிஅப். ஜத்தத்துன் லிஅப் என்ன? வாப்பட உம்மா வாப்பும்மா. இப்ப இவங்களுக்கு கிடைச்சதுதான் அம்முன் ஷகீக் அம்மத்துன் ஷகீகா. அதே போல ஜத்துன் லிஅப்க்கு நாங்க வேறொரு மனைவி போட்டிக்கிறோம், ஜௌஜத்துன் உஹ்ரா. அவங்களால வந்தவங்க அம்மத்துன் லிஅப் அம்முன் லிஅப். சரிதானே? இன்சைட்ல பாருங்க, ஜத்தத்துன் லிஅப்க்கு நாங்க என்ன போட்டிக்கிறோம்? ஜௌஜுன் ஆகர் போட்டிக்கிறோம், அம்முன் லிஉம் அம்மத்துன் லிஉம். இது விளங்கினா முன்னுக்கு வந்த சாட்டை கொஞ்சம் இன்னும் இது பண்ணி போட்டிக்கிறோம். விளங்கல? மேலிருந்து கீழையா? நான் கீழே மேல போன காரணம் என்னன்னா, அந்த மேலுக்கும் மேலுக்கு படி மேலதானே போகுது. அதனால இந்த மையத்துக்கு முன்னால பிறந்தாக்க எந்த வகை இந்த ஓர்டருக்கு தான் செஞ்சா கொஞ்சம் விளங்கப்படுத்த லேஸ் ஆகிக்கும். மேலிருந்து கீழே போனா தான் மேலிருந்து கீழே வரத்தால விளங்கப்படுத்த கொஞ்சம் சிரமமாகும். இந்த புள்ளையல்னா கீழே போகலாம். அந்த உம்மா வாப்பான்னு சொல்லி வரச்சல ஆச்சி அப்பான்னு வரச்சல மேலே போனா தான் லேஸ் ஆகிடும். அதாவது நான் ஜத்தொன்லி இது நான் ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த சாட்டை தான் நான் செஞ்சேன். அதுக்கப்புறம் தான் இந்த சாட்டை என்ன செஞ்சேன். அந்த அபுல் அப்ன்றது தான் ஜத்துன்லியா. அபுல் உம்ன்றது வந்து இந்த இந்த உம்முல் அப்ன்றது ஜத்தத்துன்லியா. அதை நான் இதுல மாத்திக்கொண்டா நல்ல வந்து அப்படி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். பேதுல்லா மாத்திரமே இன்ஷா அல்லாஹ். சரி, அடுத்த ஸ்லைட் போறா. டைமிங் தான் போகும். எப்படி உங்களுக்கு எப்படி டயர்டா? இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த ஏசி சரியா இதாகுது இல்லை போலிக்கு. நாளைக்கு அங்க மாத்துவோம் இன்ஷா அல்லாஹ். நான் வெளியில வைக்காம இதுள்ள வச்ச கொஞ்சம் ஏசி இது பண்ணுவோம்னு சொல்லி, சூடு கூட தானே, நோம்பும் கூட. அடுத்த சாட். சரி, இப்ப நாங்க மராத்திபுல் வரசா சொல்லி ஒரு இதொன்று இருக்குது. இப்ப நாங்க உறவினர்கள் நிறைய பேரை பார்த்தோமே. உறவினர்கள் நிறைய பேரை நாங்க என்ன செஞ்சோம்? பார்த்தோம். அஸ்ஹாபுல் ஃபுரூத் ஒன்று பார்த்தோம், அப்படித்தானே? ஃபர்ல எடுக்கக்கூடியவங்க. அடுத்து அசபத் சொல்லி ஒன்று பார்த்தோம். உலுல் அர்ஹாம் என்று சொல்லி ஒன்று பார்த்தோம். இதுள்ளுக்கும் சில சில உள்பிரிவுகள் கொஞ்சம் மீது. இதுள்ளுக்கும் என்னது உள்பிரிவுகள் கொஞ்சம் ஈகுது. அதுல ஓர்டர் ஒண்டி. இந்த ஓர்டருக்கு தான் என்ன செய்யணும்? ஆக்களுக்கு பங்கு கொடுக்கணும். எல்லாருக்கும் பங்கு கொடுக்கறல்ல, லிஸ்ட்ல ஈக்கிற எல்லாருக்கும் என்ன ஒருத்தர் மௌத்தானு சொல்லி இந்த உறவினர்கள் எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை. அப்ப இவங்களோட ஓர்டர் ஒண்டி. அந்த ஓர்டர்ல தான் நாங்க என்ன செய்வோம்? கொடுப்போம். அதுக்கு மராத்திபுல் வரசா என்று சொல்ற. வாரிசுகளை ஓர்டர் பண்ற. ஃபர்ஸ்ட்டுக்கு யாருக்கு முன்னுரிமை, ரெண்டாவது முன்னுரிமை யார், மூணாவது முன்னுரிமை யார், அப்படியே என்ன செய்யற ஓர்டர் ஒண்டி. அதுல அஸ்ஹாபுல் ஃபுரூத் என்று சொல்லி நாங்க பார்த்தோமே, அவங்களுக்கு தான் முதலாவது பங்கு கொடுக்கும். முதலாவது யாரு பங்கு கொடுக்கணும்? அஸ்ஹாபுல் ஃபுரூத். அவங்களுக்கு தானே குறிப்பிட்ட பங்கு சொல்லப்பட்டிருக்குது குர்ஆன்ல, ஷரீஅத்துல இன்ன அளவு பங்கு கொடுங்கன்னு அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவங்களுக்கு சொல்லப்பட்ட அளவு அவங்களுக்கு கொடுக்குற. கொடுத்துட்டு மிஞ்சினால் அசபத்காராக்களை நாங்க கொடுக்குறோம். மிஞ்சல்லேண்டா அவங்களுக்கு இல்ல. சரிதானே? இந்த அசபத்தை நாங்க ரெண்டு பங்காக நாங்க பிரிப்போம். நாங்க ஏற்கனவே பார்த்தோம், பச்சையில வெள்ளை எழுத்து நசபண்டு,
பச்சையில கருப்பெழுத்து சபபென்னு ஒண்ணு பார்த்தோம் தானே. அந்த சபபுல மூத்திக் மூத்திகான்னு சொல்லக்கூடிய 2 அசபத்காராக்கள் இருக்கிறாங்க. அதாவது அடிமையா உரிமையிட்ட எஜமான், அடிமையா உரிமையிட்ட எஜமாட்டி என்று சொல்லக்கூடியவங்க. இவங்களுக்கு தான் அல் அசபத்து சபபியா என்று. அல் அசபத்து சபபியா அதாவது சபபால வந்த அசபத்காராக்கள். அசபத்தும் பின்னப்சிஹி தான், அசபத்தும் பின்னப்சு தான். ஆனாலும் அந்த உறவு முறையால வந்தவங்களுக்கு முன்னுரிமை. நசபால வந்தவங்களுக்கு அசபத்திலேயும் நசபுல வந்தவங்களுக்கு என்னது முன்னுரிமை கொடுப்போம். அடுத்த கட்டம் தான் யாருக்கு கொடுப்போம்? அசபத் சபபியாவுக்கு கொடுப்போம். அப்ப அசபத் நசபி அடிமையாக இருந்து இவங்க உரிமை இட்டாங்க. அதாவது வேறுள்ளவங்க எல்லாம் நசபியான்னு நிக்காகால வந்தவங்கல்ல, குடும்ப உறவாக வந்தவங்க. அதாவது உம்ம வாப்பாட சொந்தத்தால வாரவங்க, உம்ம வாப்பாட சொந்தத்தால நசபால வரக்கூடிய உறவினர்கள். நிக்காக வந்து சபப், நிக்காக வந்து கல்யாணம் முடிச்சார் என்ற சபப். அடுத்தது வலா என்றதே உரிமையிட்டார் என்ற சபப். அப்ப அசபத் சபபியாவை விட எதுக்கு நாங்க முன்னுரிமை கொடுப்போம்? அசபத் நசபியாவுக்கு முன்னுரிமை கொடுப்போம். அப்ப முதலாவது அஸ்ஹாபுல் ஃபுரூத் ஈக்கான்னு பார்ப்போம், அவங்களுக்கு நாங்க பங்கு கொடுப்போம். மிஞ்சினால் அதே போல அசபத் நசபியா ஈக்கான்னு பார்ப்போம், அந்த அசபத் நசபியாவுக்கு மிஞ்சினத்தை நாங்க என்ன செய்வோம்? கொடுப்போம். அப்படி அசபத் நசபியா யாரும் இல்ல, அசபத் நசபியா யாரும் இல்லைன்னா அசபத் சபபியா ஈக்கான்னு பார்ப்போம். அசபத் சபபியா ஈக்கான்னு பார்ப்போம். அவங்களுக்கு நாங்க என்ன செய்வோம்? கொடுப்போம். அவங்களும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க யாரும் இப்பைக்கு இல்லை. ஏன்னா இப்ப உலக அமைப்புல அந்த அடிமைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு பாபுண்டு இல்லை. புற ஒரு காலங்கள்ல வருமாக இருந்தால் அது வேற, ஆனா இப்பைக்கு அந்த அமைப்புண்டு இல்லை. சரி, இப்ப அசபத் சபபியாவும் இல்ல, அசபத் நசபியாவும் இல்ல. அப்ப அடுத்த கட்டம் யாரே கொடுக்குற என்று கேட்டா அர்ரத்து அலா கைரி ஸௌஜைன், கணவன் மனைவி அல்லாத ஏனைய ஃபர்லுக்காராக்களே கொடுக்கும். அஸ்ஹாபுல் ஃபுரூல்ல அஸ்ஹாபுல் ஃபுரூல் தான் கொடுக்குற, ஆனா யாருக்கு கொடுக்கலாம்? கணவனுக்கோ மனைவிக்கோ என்ன செய்யலாம்? கொடுக்கறதுக்கு ஏல, மத்தாக்களுக்கு என்ன செய்யற? கொடுக்குற. விலங்குல சொன்னது அஸ்ஹாபுல் ஃபுரூலுக்கு முதலாவது கொடுப்போம், மிஞ்சினா அசபத் நசபியாவுக்கு கொடுப்போம். அசபத் நசபியா யாரும் இல்லாட்டி அசபத் சபபியாவுக்கு கொடுப்போம். அவங்களும் யாரும் இல்லாட்டி அஸ்ஹாபுல் ஃபுரூலுக்கு ரிட்டர்ன் என்ன செய்வோம்? கொடுப்போம். ஆனா அதுல கணவன் மனைவிக்கு என்ன செய்யறல? கொடுக்கறது இல்ல. காரணம் என்னன்னா கணவன் மனைவி சபபால வந்தவங்க, குடும்ப உறவால என்ன செஞ்சவங்கல்ல வந்தவங்க அல்ல. அவங்களும் இல்ல, கணவன் மனைவியும் இல்ல என்று வந்தா அப்ப அஸ்ஹாபுல் ஃபுரூலும் இல்ல, என்னது இந்த அசபத்தும் இல்ல என்று வந்தா அடுத்த கட்டம் யாருக்கு நாங்க போவோம்? உலுல் அர்ஹாமுக்கு போ, உலுல் அர்ஹாமுக்கு போ. அப்படி உலுல் அர்ஹாமும் இல்ல, மௌத்தானவருக்கு யாரும் இல்ல, உலுல் அர்ஹாமும் இல்லைன்னா பைத்துல் மாலுக்கு போ. பைத்துல் மால் என்று சொல்றது திரைசேரி என்று சொல்ற, அப்படியா? அதாவது இஸ்லாமிய அரசாங்கம் நடத்துற இது உண்டு, அரசாங்கத்துக்கு போ. ஆனா இந்த பைத்துல் மாலுக்கு ஒரு கண்டிஷன் போட்டிக்கிறாங்க. பைத்துல் மால் வந்து ஒழுங்கான ஒரு சீரான அமைப்புல ஈக்கணும். அதாவது பொது சொத்தை பராமரிக்கிற விஷயத்துல பக்குவம் பேணுதல் இருந்தா தான் அவங்களுக்கு கொடுக்கலாம். பக்குவம் பேணுதல் இருந்தா தான் அவங்களுக்கு என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். அப்படி பக்குவம் பேணுதல் இல்லாட்டி முஸ்லிம்களுக்கு பொதுவான நலவுகள் செய்யறதுக்கு நாங்க என்ன செய்வோம்? நாங்களாகவே செலவழிப்போம். சொன்னவங்களா? அதாவது அரசாங்கத்தினூடாகத்தானே பொது சேவைகள் செய்யறது. அது அரசாங்கத்துக்கு அதை கொடுத்தா அவங்க என்ன செஞ்சிருவாங்க? அது பைத்துல் மாலாக மாறிடும். பைத்துல் மாலாக மாறிடும். அப்படி மாறுறதாக இருந்தா நாங்களாகவே என்ன செய்யலாம்? பொது சேவைகளுக்கு என்ன செய்யலாம்? செலவழிக்கிறதுக்கு ஏன். வேற மதுஹபுல கணவன் மனைவியில யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி ஈக்குது. அதனாலதான் ஷோப்புல நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது இப்ப பைத்துல் மால் சீர் இல்ல, உலுல் அர்ஹாமும் இல்ல, பைத்துல் மாலும் சீர் இல்ல, எங்களுக்கு வந்து பொதுவான சேவை ஒன்று செய்யறதுக்குரிய அமைப்பு ஒன்று இல்லைன்னா கணவன் மனைவியில யாராவது உசுரோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும் என்று வேற மதுஹபுகள்ல எங்கட மதுஹப்ல இல்ல. அதே போல ஹனஃபி மதுஹப்ல இருக்குது வசியத் செய்யப்பட்டார்கள் என்று நாங்க ஏற்கனவே சொன்னோமே.
கூடுதலாக வசிய செய்யப்பட்டிருந்தா அவங்களுக்கு என்ன செய்யறது கொடுக்கிறது. அதாவது 3/1 தான் வசியத்தை நிறைவேற்றணும். ஆனா 3/1 விட கூடுதலாக யாரும் முன்னுக்கு சொல்லப்பட்ட யாரும் இல்லாததுனால நாங்க என்ன செய்வோம், அவங்களுக்கு என்ன செய்வோம், கொடுப்போம். டைமிக்கா 10 நிமிஷம் ஏகி. சரி, இப்ப நாங்க அந்த மராத்திபுல் வரசாட ஆர்டர்ல ஒன்று சொன்னோம் அஸ்ஹாபுல் ஃபுரூத் என்ற வகையில வராசத் எடுக்கிறது, இர்சுன் பில் ஃபர்த் என்று சொல்றது. 2வது 3வது நாங்க சொன்னோம் அசபத் நசபியா அசபத் சபபியா, அப்படிதானே? அந்த வகையில தாசீப் என்ற அசபத் என்ற வகையில என்ன செய்யறது, வராசத்து எடுக்கிறது. அடுத்த கட்டம் சொன்னோம் இர்சுன் பிர் ரத்து செய்யறது, அதாவது அஸ்ஹாபுல் ஃபுரூதுக்கே பேலன்ஸ் ஆனதை திருப்பி என்ன செய்யறது, கொடுக்குறது. அது அந்த முறையெல்லாம் நாங்க இன்ஷா அல்லாஹ் படிப்போம். எப்படி திருப்பி கொடுக்குற முறையெல்லாம் நாங்க இன்ஷா அல்லாஹ் படிப்போம். அடுத்த சொன்னோம் உலுல் அர்ஹாமுக்கு என்ன செய்யறது, கொடுக்கிறது, இர்சும் பிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய அமைப்புல. சரி, அடுத்த ஸ்லைடு போகும். இப்பதான் ஒரு முக்கியமான சில விஷயங்கள் அந்த ஏற்கனவே வர வேண்டியது நாங்க இந்த இது பண்ணிட்டோம். அஸ்பாபுல் இர்ஸ் என்று சொல்லும் போது அந்நசப் ஏற்கனவே நாங்க சொன்னோம், நசபுல வாரது நிக்காஹ்னா திருமண உறவால வாரவங்க கணவன் மனைவி, சரிதானே? திருமண உறவால வாரவங்க யார் யாரு? கணவன் மனைவி. அல் வலா என்ற இதால வரவங்க மோத்திக்கும் மூத்திக்காவும், மத்த எல்லாரும் எதுல வருவாங்க, நசபுல வருவாங்க, சரிதானே? அர்கானுல் இர்ஸ் இது நான் ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். வேர்ட்ஸ், அதாவது வார்த்தைகள் சொல்லல, அதாவது வாரிஸ் மௌரூஸ் முவர்ரிஸ். நான் சொன்ன பிரதானமான 3 பேர், மௌத்தான ஆள் அவருக்கு முவர்ரிஸ் என்று சொல்றேன். மௌத்தான ஆளுக்கு என்ன பேரு? முவர்ரிஸ். அவர்கிட்ட எடுக்கிற சொத்துக்கு பேரு மௌரூஸ். அவர்கிட்ட எடுக்கிற சொத்துக்கு பேர் என்னது? மௌரூஸ். அந்த சொத்தை எடுக்கிறவர்கிட்ட பேரு வாரிஸ். சரி, ஷுரூத்துல் இர்ஸ் இருக்குது. இதை நாங்க நாளைக்கு பார்ப்போமா இன்ஷா அல்லாஹ். ஏதாவது டவுட்டுகள் இருந்தா கேளுங்க இன்ஷா அல்லாஹ். சுருக்கம் உண்டா? எப்படி? முதலாவது நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், குர்ஆன் ஆயத்துகளை நாங்க பார்த்தோம், அதே போல ஹதீஸை பார்த்தோம், சபபுன் நுசூல் குர்ஆன் ஆயத் இறங்குறதுக்கான காரணம் பார்த்தோம், ஏன் ஆம்பளைக்கு பொம்பளையை விட 2 மடங்கு கொடுக்குறதுக்கான காரணம் என்ன செஞ்சோம் பார்த்தோம். இஸ்லாத்துக்கு முன்னால் உள்ள காலத்துல பெண்களுக்கு என்ன செய்யப்படல, மொத்தமாக வராசத் என்ற ஒன்று கொடுக்கப்படல. இஸ்லாம் வந்ததுக்கு பின்னால்தான் என்ன செஞ்சிச்சு, பெண்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாம் பங்கு கொடுக்கணும் என்ற தீர்மானம் என்ன செஞ்சிச்சு, இஸ்லாம் தான் அதை முன்மொழிஞ்சிச்சு. அப்ப அடுத்த ஏன் கடனை விட வசியத்தை என்ன செஞ்சுக்குது, முன்னுக்காக்கி குர்ஆன்ல சொல்லப்பட்டிக்குது என்றதை பார்த்தோம். அடுத்தது என்னது, இர்சுடைய காரணங்கள், இந்த இர்சுடைய இந்த என்னது தாரீஃப் என்னன்னு பார்த்தோம். இர்சுடைய தாரீஃப் மௌத்தானவருடைய சொத்து அவருடைய உசிரோடு உள்ள வாரிசுகளுக்கு போறது. அப்ப அந்த இடத்துல 3 விஷயம் நாங்க பாக்குறோம். மௌத்தாகிற ஒத்தரிக்கிறாரு, அவருடைய சொத்தொண்டிக்குது, அடுத்தது அது எடுக்கிற வாரிசுகள் என்ன செய்யறாங்க, ஈக்கிறாங்க. அடுத்த தரிக்காண்டா என்னன்றதை பார்த்தோம், அதாவது மையத்து விட்டுட்டு போகக்கூடிய சொத்துகள். அடுத்த அல் ஹுகூக்குல் முத்தஅல்லிகா பித்தரிகான்னு சொல்லி ஒன்று நாங்க பார்த்தோம். மையத்து விட்டுட்டு போன சொத்தோட சம்பந்தப்பட்ட உரிமைகள், மையத்து விட்டுட்டு போன சொத்தோட உள்ள உரிமைகள். அதுல ஒன்று பிறருடைய சொத்துகள் ஏதாவது இருந்தா அதை அவங்களுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். அடுத்தது என்னது, தன்னுடைய அந்த மையத்துடைய அடக்க செலவுகள் செய்யணும். அடுத்தது அவருடைய கடன்கள் கொடுக்கணும். அந்த கடன்கள் என்று சொல்லி வரும்போது அல்லாஹ்வுடைய கடன்கள் என்ன இருக்குது, அடியார்கள்ட கடன்கள் என்ன இருக்குது, அவைகளை கொடுக்கணும். அடுத்தது வசியத்துகள் நிறைவேற்றணும். அவர் செஞ்ச வசியத்துகள் 3/1 தான் என்ன செய்யணும், நிறைவேற்றணும். 3/1 விட கூடுதலாக நிறைவேற்றதா இருந்தா ஏனைய வாரிசுகள அனுமதி தேவை. அவங்க அனுமதிச்சாங்கன்னா கொடுக்கலாம். அவங்க என்ன செஞ்சால், சிலர் அனுமதிக்கிறாங்க, சிலர் அனுமதிக்கலன்னா அதை கொடுக்க இயலாது. ஆனா அனுமதிச்சாக்கள்ட பங்கான என்ன செய்யணும், கொடுக்கறதுக்கு ஏன்
அதான் 3 விரும்பினோ விரும்பலையோ, வாரிசுக்காராக்கள் விரும்பினோ விரும்பலையோ 3 கொடுக்கலாம். 3 தாண்டினா தான் யாரோட அனுமதி வேணும்? வாரிசுகளோட அனுமதி வேணும். அடுத்து வாரிசுகளுக்கு பங்கு பிரிக்கிற முறைகள். அந்த வாரிசுகளை பங்கு பிரிக்கிறது வர சொல்ல உறவினர்களை நாங்க என்ன செய்வோம், ஒரு ஆர்டர் பண்ணிக்கிறோம். மராத்திபுல் வரசான்னு சொல்லக்கூடிய ஒரு இது உண்டு. இது அஸ்ஹாபுல் ஃபுரூலுக்கு முதலாவது கொடுக்கணும். அடுத்து அசபத் நசபியாவுக்கு கொடுக்கணும். அவங்க இல்லாட்டி அசபத் சபபியாவுக்கு கொடுக்கணும். அவங்களும் இல்லாட்டி அஸ்ஹாபுல் ஃபுரூலுக்கே திருப்பி கொடுக்கணும். ஆனா அதுல யாரே கொடுக்கறது இல்லை? கணவன் மனைவிக்கு கொடுக்கறது இல்லை. அப்படியும் இல்லையண்டா உலுல் அர்ஹாமுக்கு கொடுக்கணும். உலுல் அர்ஹாமும் இல்லையண்டா பைத்துல் மாலுக்கு நாங்க என்ன செய்யணும்? கொடுக்கணும். பைத்துல் மால் ஷீர் இல்லை என்று சொன்னா எங்களுக்கு நாங்களாக விரும்பின ஒரு பொது சேவைகள்ல என்ன செய்யலாம்? செலவழிக்கிறதுக்கு ஏழும். ஆனா வேற மதுஹப்கள்ல கணவன் மனைவிக்கு திருப்பி கொடுக்குறது இருக்குது. ஹனஃபி மதுஹப்ல வசிய செய்யப்பட்டாக்களுக்கு என்ன செய்யலாம்? கொடுக்க இயலும் என்றது உண்டு இருக்குது. அடுத்தது வராசத்துடைய முறைகள் பர்லண்ட் அடிப்படையில் எடுக்கிறது ஒன்றிக்கு, அசபத் என்ற வகையில் எடுக்கிறது ஒன்றிக்குது, திருப்பி கொடுக்கிற வகையில வராசத்தை எடுக்கிறது ஒன்றிக்குது, உலுல் அர்ஹாம் என்ற அடிப்படையில வராசத்தை எடுக்கிறது ஒன்று இருக்குது. சரிதானே? அடுத்தது குர்ஆன் ஆயத்துல விளக்கம் கலாலாவுடைய மானா மாஹலல் வாலித் வலல் வலத் என்று சொல்லக்கூடியது. அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு ரிவாயத் உண்டு, தாரமியில வருது. இது இல்லாம அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹும் என்ன செஞ்சுக்கிறாங்க? இந்த வார்த்தையை சொல்லிக்கிறாங்க. அதாவது குர்ஆன்ல இனிம்ருன் ஹலக லைஸ லஹு வலதுன் என்றுதான் குர்ஆன் சொல்லுது, புள்ள இல்லாம என்றுதான் சொல்லு. வாலித பத்தி குர்ஆன் சொல்லல. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கலாலாட விஷயத்துல நான் ஒரு அபிப்பிராயப்படுறேன். அந்த அபிப்பிராயம் சரியானதாக இருந்தா அது அல்லாஹ்ட புறத்தால வந்தது. அந்த அபிப்பிராயம் பிழையானதாக இருந்தா என்னுடைய ஷைத்தானுடைய ஊசாட்டத்தால என்ன செஞ்ச, என்ன நஃப்ஸுடைய தூண்டுதலால வந்தது என்று சொல்லிட்டு இந்த மாஹலல் வாலித வலல் வலத், அதாவது பிள்ளைகளும் பெற்றோர்களும் இல்லாதவங்களுக்கு தான் கலாலா என்று சொல்ற. அதாவது ஒருத்தர் மௌத்தாகிறாரு, அவருக்கு உம்மா வாப்பாவும் இல்லை, யாரும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை என்று வந்தார். சரிதானே? ஏதாவது டவுட்டுகள் இருந்தா கேளுங்க, மற்றதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்துல பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் டவுட்டுகள் ஈக்கலாம். அதாவது ஃபேஸ்புக்கில் உள்ளவங்க டவுட்டுகள் கேட்குறதா இருந்தால் என் வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜில் லிங்க் கொண்டு போட்டிங்களா, அந்த லிங்க்ல இது பண்ணுங்க. அடுத்தது டியூட்ஸுகள் ஃபேஸ்புக்கில் உள்ளவங்களுக்கு அந்த லிங்க்ல PDF போட்டிக்குது, அவங்க அதில் டவுன்லோட் பண்ணி என்ன செஞ்சு கொள்ளையிலும் எடுத்துக்கொள்றதுக்கு ஏழுங்க. இன்ஷா அல்லாஹ் முடிச்சிடுவோமா? இன்ஷா அல்லாஹ் டவுட்டுகள் ஈக்கலாம் கேட்குறது இருக்கு. மதரசா பேஜால போகும் இன்ஷா அல்லாஹ். ஓ டவுட்டுகள் ஈக்கிறா கேட்கறதுக்கு முடிச்சுக்கொள்வோமா? இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.